வாழ்வோம். அன்பிற்குரியவர்களே, இன்றைய இரவு ஞான சிந்தனையில் நாம் சிந்திக்க இருப்பது நம்பிக்கை. இன்றைய அருளமுதம், நம்புங்கள் நம்புங்கள், உங்கள் நம்பிக்கை மீது இல்லையா? அப்போது நம்பிக்கைங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இன்றைக்கி நம்பிக்கை எப்படி இருக்குதுன்னா, நமக்கு சாதகமாக இருக்கிறது இல்லையா? நம்பிக்கை நாம் எப்படி வைத்திருக்கிறோம்? நமக்கு சாதகமாக. என்னை அவன் நம்பிட்டான், அதனால் நான் அவனை கைவிட மாட்டேன். என்னை அவன் நம்பிவிட்டான், அவனை நான் கைவிட மாட்டேன் என்கிற ஒரு கோட்பாடு. அது ஒரு பெரிய கோட்பாடாக வச்சுருக்காங்க. நம்பினவனை கைவிடக்கூடாது இல்லையா? இது சரியாக தப்பா? நிறைய தவறுகள் நடந்தது இங்கே தான். நம்பினவன் யார்? நல்லவனா கெட்டவனா? நம்பதுக்குரிய காரணம் என்ன? இப்போ நிறைய குழுக்களில் வரக்கூடிய சிக்கல்கள் இதுதான். ஒரு குழு தலைவனை அந்த குழுவில் உள்ளவங்கள்லாம் நம்பிடுவாங்க. அப்போ அவங்களை காப்பாற்றணும்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான்? இன்னும் அடுத்த குழுக்கள் மீது பாய்கிறான் இல்லையா? இப்போ தன்னை சார்ந்தவர்களை காப்பாற்ற வேண்டும்னா மற்றவர்களை அழிக்க வேண்டும். அதுதான் அங்கே வந்துடுது. அப்போ இவனுக்கு எது உந்து விசை ஆகிறதுன்னு சொன்னால், அந்த நம்பிக்கை. அவன் சொல்லக்கூடிய ஒரே காரணம், இவங்கெல்லாம் என்ன நம்பியிருக்காங்க, இவங்களுக்கு நான் நல்லது செய்ய வேண்டாமா இல்லையா? பொதுவாக காலகாலமாக நடந்து வந்திருக்கின்ற இந்த வரலாற்று சுவடிகளில் ஒளி வீசி கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் இதைத்தான் எதிர்கொள்ளும். ஒரு அரசன் அவனை நம்பியிருக்கின்ற குடியை காப்பாற்ற வேண்டும். அதுதான் முதல் கோட்பாடாக இருக்கும். அரசனுடைய கோட்பாடே தன்னை நம்பின குடியை காப்பாற்றணும். அப்போ தன்னை நம்பாத குடியை அழிச்சிடலாம் தானே அதுக்கு அர்த்தம். நம்பினா காப்பாற்றுவேன், நம்பலைன்னா காப்பாற்ற மாட்டேன் இல்லையா? கேட்குறதுக்கு நல்லா இருக்கும். அவனை நம்பிட்டா போதும்பா, அவன் கைவிட மாட்டான். அப்போ நம்பாமல் இருக்கக்கூடியவன், அதை பற்றி நான் ஏன் கவலைப்படணும்? உடனே அவங்க சொல்லுவாங்க, இவங்க என்ன பிலீவ் பண்ணுறாங்க, என்ன டிபெண்ட் பண்ணுறாங்க, என் பின்னாடி வர்றாங்க, நான் தான் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கேன், நான் தான் அவங்க தலைவனாக இருக்கிறேன், அதனால நான் காப்பாற்றி ஆக வேண்டி இருக்கிறது. இப்போ ஒரு குரூப் எடுத்துக்கிட்டோம்னா, அந்த டீம் லீடர், இப்போ ஒரு கம்பெனியில் 4 டீம் இருக்குது. ஏன்னா அந்த டீம் லீடர் சொல்லணும், நம்ம குரூப் ஃபஸ்ட்டில் வரணும், நான் சொல்கிறபடி. அப்போ என்கிட்ட ஒர்க் பண்ண அவ்வளோ பேருக்கு நான் என்ன பண்ணோம்? நல்ல இன்க்ரிமெண்ட்டை வாங்கி கொடுக்கணும், என் டீம் தான் நம்பர் 1 இருக்கணும். ஏன்னு வருகிற பொழுது அங்கே என்ன வந்துடுதுன்னா, ரிவெஞ்ச் வந்துடுது இல்லையா? அப்போ அடுத்த டீம் என்ன பண்ணுதான், அங்கே என்னெல்லாம் கர்மம் அங்கே உண்டாக்குறது. உடனேயே அடுத்த டீமை கவனிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவன் கரெக்டாக பண்ணுறானா, எப்படி பண்ணுறான், அவனுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்க, அங்கே யார் எஃபிஷியண்ட்டாக இருக்கிறாங்க, அதை எப்படி வீழ்த்தலாம், நம்ம ஆள்களை எப்படி வளர்க்கலாம்னு சொல்லி என்ன வந்துடுதுன்னா, அங்கே போராட்டங்கள் உருவாகி விடுகிறது. நிம்மதி கெட்டுவிடும். நம்ம அதை வளர்ச்சின்னு நினைக்கிறோம் இல்லையா? அது வளர்ச்சி அல்ல. நீங்கள் அதை புரியாமல் இருக்கிறீங்க. நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரே ஆயுதம் நம்பிக்கை. என்ன நம்புகிறாங்க, அவ்வளோ வரை நான் காப்பாற்றணும், என் டீம் நம்பர் 1 வரணும் இல்லையா? இப்போ சிலவங்க நினைப்பாங்க, யார் எப்போ கேட்டால் எனக்கு என்ன, நான் ஜெயிக்கணும், அவ்வளோதான் அப்படிங்கிற நிறைய. இப்போ ஹிட்லர்லாம் எடுத்துக்கிட்டால், ஹிட்லருடைய ஒரே குறிக்கோள் தன்னுடைய இனத்தை காப்பாற்ற வேண்டும். அதுதான் ஹிட்லர் ரொம்ப நல்லவன். ஹிட்லரை எந்த வகையிலையும் குறை சொல்ல முடியாது. ரொம்ப சாஃப்ட் கேரக்டர், ரொம்ப இளகின மனசு. தாய் மீது அவ்வளவு அன்பு இருந்து, காதலி மீது அவ்வளவு அன்பு இருந்தது. அதை போல் தேசப்பற்றும், அவன் நாட்டு மீது, அவன் இனம் மீது இல்லையா? ஆனால் அது முடிவு என்ன ஆகிவிட்டது? அத்தனை பேர் இறப்பதற்கு காரணம். அதை தான் நான் சொல்கிறேன். உங்கள் நம்பிக்கை அதை தான் கொண்டு செல்கிறது. அதனுடைய முடிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ கடைசியில் ஹிட்லர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இன்றைக்கி ஒரு கொடூரமானவன், மோசமானவன் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஹிட்லர் தான் ஞாபகத்துக்கு வரும். ஹிட்லரை சொல்கிற மாதிரி பரப்பி விட்டுட்டாங்க. அவனிடம் இருந்த நல்ல குணங்கள் எல்லாம் அற்று போய்விட்டது இல்லையா?
அவ்வளோ பெரிய தலைவனாக இருந்து கடைசியில் சூசைட் பண்ணிட்டு சாக வேண்டிய ஒரு சூழலுக்கு உருவாக்கப்படுகிறான். அப்போ அங்கே நம்பிக்கை என்ன ஆகுது? என்னை நம்பினவங்கள நான் காப்பாற்றணும், என் நாட்டை காப்பாற்றணும், என் மக்களை காப்பாற்றணும். இங்கே தான் ஞானம் உபயோகப்படும். அந்த ஞானவான்கள் இதெல்லாம் உடைச்சி தள்ளிடுவாங்க. நான் யார் காப்பாற்றுறதுக்கு இல்லையா? வாட் ஐ ஹேவ், என்கிட்ட என்ன இருக்குது? நானே ஓட்டப்பானேன், இதில் நான் எங்கே மற்றவங்களுக்கு உதவுறதும்பாங்க. இப்போ அதுதான் அந்த நம்பிக்கை என்பது உண்மை தெரியாதவர்களிடம் உழன்று கொண்டிருப்பது. நம்பிக்கை என்பது உண்மை தெரியாதவர்களிடம் உழன்று கொண்டிருப்பது. நன்றாக ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு உண்மை தெரிஞ்சவன் நம்பிக்கையை பற்றி பேச மாட்டான். என்ன நம்புன்னு சொல்லிட்டாலே அங்கே முடிஞ்சு போச்சு. நீ ஸ்டெபனாக இருப்பியா? ஒரு அரசை நம்ம நம்புகிறோம், அரசும் காலவாரிடலாம். அவனுக்கு அந்த அரசுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லைன்னு சொன்னால் யாரையாவது உள்ளே சேர்த்துக்கணும்னு வந்துடுவாங்க. அவங்க தன்னை காப்பாற்றினால் போதும்னு வந்துடும் இல்லையா? எல்லா மனிதனும் எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த உயிர் போகிற தருணமோ, உயிரை காப்பாற்ற வேண்டிய தருணமோ, மானத்திற்கு பங்கம் வருகின்ற பொழுதோ என்ன ஆயிடுவாங்க, எல்லாத்தையும் தூக்கி வீசிடுவாங்க. அரசியல் வாழ்க்கையிலும் இது சகஜம் இல்லையா? எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. பதவின்னு சொன்னால் அடுத்த கட்டம் யார் காலில் விடுறது, எங்கே போய் சேர்றது, எதுக்கும் இந்த கேட்டால் இது அரசியல்ன்ட்டுருவான். அதுவரை இனம், மானம், மொழி எல்லாம் 1000 பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த நம்பிக்கை எப்படி மக்கள்கிட்ட பரிமாறப்பட்டிருக்கிறது? நம்பிக்கை ஒரு பெரிய விஷயமாக இருக்கும் இல்லையா? நம்பிக்கை இல்லாதவன் அப்போ நம்பிக்கை வேண்டும். ஆனால் நம்பிக்கை எப்படி இருக்கிறது? நம்ம வச்சிருக்க நம்பிக்கை, நம்ம தெரிஞ்சிருக்கிற நம்பிக்கை, சமூகத்தில் உழன்று கொண்டு இருக்கிற நம்பிக்கை எப்படி இருக்கிறது, அதான் பார்க்கணும். அப்போ எல்லாத்துலேயுமே இந்த மண்ணில் 2 இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன். எதை எடுத்தாலும் 2ஆக இருக்கும் இல்லையா? நல்லது கெட்டது, இருள் ஒளி, உண்மை இன்மை இல்லையா? பலம் பலவீனம், அந்த மாதிரி எல்லாமே 2 இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நம்பிக்கை 2 நிலையில் தோற்றமளிக்கிறது. ஒன்று, நம்பிக்கை நம்மை ஆளாக்குவதாக இருக்கிறது. இன்னொன்று, நம்பிக்கை நம்மை பாழாக்குவதாக இருக்கிறது. நம்பிக்கை ஆளாக்குகிறதா பாழாக்குகிறதா இல்லையா? நம்பிக்கை ஆளாக்குகிறதா பாழாக்குகிறதா? இது நம்ம கேட்கப்பட வேண்டிய கேள்வி. இதை நம்ம கேட்குறதே இல்லை. ஆனால் கூடுதலாக நம்ம நம்பிக்கை பற்றிலாம் ரொம்ப டீப்பாக டெப்த்தாலாம் திங்க் பண்ணுறது இல்லை. சும்மா கேட்டால் சொல்லுவோம், அது வாயளவுக்கு தான் வரும். ஒன்றை நம்பாமலாம் அந்த நேரத்தில் அங்கேருந்து தப்பிக்கணும், இல்லை அந்த நேரத்தில் அந்த காரியத்தை சாதிக்கணும்னு வருகிற பொழுது என்ன சொல்லுவோம், ஒன்று தான் நம்பிக்கிட்டு இருக்கேன்பா. அவன் போன முறை ஃப்ரெண்டு கேட்பான், ஏன் அவனை பற்றின இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருந்தேன், குறை சொல்லிகிட்டு இருந்தேன், அவன்கிட்ட இப்படி பின் அவன்கிட்ட என்ன சொல்கிறது, தப்புன்னு சொல்ல முடியுமா? சொன்னாதான் இல்லையா? இப்படி நம்ம டிசைன் எப்படி இருக்குது, அந்த வழிகிட்டு போகுது, நெளிஞ்சிக்கிட்டே போகுது. அப்போ நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னா வழுக்கு மரத்தில் இருக்கிறீர்கள். அதான் அங்கே அதை தான் வெளிப்படுத்துது. ஒவ்வொன்றும் உங்களை எது அடையாளப்படுத்துகிறதுனா உங்கள் செயல், உங்கள் வாக்கு, உங்களுடைய சொல் இல்லையா? அப்போ இந்த சொல் செயல் எல்லாம் எதில் வருகிறதுனா நம்பிக்கையில் இருந்தால். ஒரு மலரை பொறுத்து அதன் வாசம் வருகிற மாதிரி உங்களிடமிருந்து வருகிற அந்த வெளிப்பாடுகள் நம்பிக்கையை பொறுத்தே வரும். நம்பிக்கையை வைத்து தான் உங்கள்கிட்ட வெளிப்பாடு வரும். இப்போ இன்றைக்கி உலகம் முழுக்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நடக்கக்கூடிய எல்லா சண்டைகளும், அது நாட்டில் எடுத்தாலும் சரி, வீட்டில் எடுத்தாலும் சரி, எல்லாமே இந்த நம்பிக்கையில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. நன்றாக சிந்திக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாட்டை எடுத்துக்கிட்டோம் ஏன்னு சொன்னால், தன் நாடு, என் நாட்டை நான் காக்க வேண்டும், என் நாடு தான் பொருளாதாரத்தில் சர்வாதிகாரத்தில் இல்லையா எல்லாத்துலேயும் நம்பர் 1 இருக்கணும். அப்போ எதிரி நாட்டை குறை சொல்வது, வீழ்த்துவது அதெல்லாம் தப்பு இல்லைங்கிற மாதிரி வந்துடுது. ஒரு உயிர்கொலை என்கிற சிந்தனையே அதை அறுத்துருது. நன்றாக சிந்திச்சு பாருங்கள். ஒரு நாட்டின் மீது நம்ம வைக்கக்கூடிய பற்று, நான் நாட்டு பற்ற குறை சொல்ல வரவில்லை, அதையும் தாண்டினவர்களாக ஒவ்வொரு நாட்டவர்களும் வாழ வேண்டும், மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய அக்கறை.
இல்லையா? மனிதன் மனிதனாக வாழவில்லை. மனிதன் வரையறுத்து கொண்டு வாழ்கிறான், அதில் மனிதத்தை இழந்து கொண்டு இருக்கிறான். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ ஒரு நாடை எடுத்துக்கொள்கிற பொழுது அந்த நாட்டின் மீது அக்கறை கொள்வது தப்பு கிடையாது. ஆனால் அந்த நாட்டிற்காக அடுத்த நாட்டை அழிப்பது தான் நான் தப்புங்கிறேன். அப்போ நாட்டை பாதுகாக்கணும்ல. நாட்டை பாதுகாப்பதற்கு நீங்கள் கையாள வேண்டிய முறை அன்பும் உண்மையும். அன்புக்கு நிகர் மரம் கிடையாது. எவ்வளோ பெரிய எதிர்ப்பாக இருந்தாலும் சரிதான், இடியையும் நிறுத்தலாம். இடியையும் நிறுத்தலாம் அன்பு இருந்தால். நல்ல உள்ளம் இருந்தால் உலகத்தையும் புரட்டலாம். உங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற உறுதிப்பாடு, உங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற உண்மை உங்களுக்கு வேண்டியதெல்லாம் பெற்றுத்தரக்கூடிய வல்லமையாக இருக்கிற பொழுது எதை நம்பி ஓடுகின்றீர்கள்? அதான் என்னுடைய கேள்வி. அடுத்தவர்களால் உங்களை வாழ வைக்க முடியாது, நிச்சயமாக முடியாது. நான் அடுத்தவனை நம்புகிறேன், அடுத்தவனை நம்புறவங்களாம் கெட்டிருப்பான். ஒருத்தனுக்கு உதவுறான், ஒரு காலத்தில் உதவுவான், எல்லா காலமும் உதவிட்டு இருக்க முடியாது. இப்போ வீட்டிலே பாருங்கள், பையன் அம்மாவுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுப்பான். என்ன பார்த்தாலும் தாய் ரொம்ப சந்தோஷப்படுவா, என் பிள்ளை போல் உலகத்திலே கிடையாதும்பா. என்ன சொல்லுவான், பக்கத்து வீட்டிலாம் சொல்லி வைப்பா, என் பையனை மாதிரி கிடையாது. அவங்களும் சொல்லுவாங்க, ஆமாக்கா உன் பையன் பாரு, வெளியிலேருந்து வரும்போது ஏதாவது பண்டம் பலகாரத்தோடு தான் வீட்டுக்கு வரான், உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தரான், எல்லாம் செய்கிறான். எது வர தலைவர் மாட்டாத வர இல்லையா? அதுக்கப்புறம் இதே தாய் எதிர்பார்ப்பா, கல்யாணம் கழிஞ்சதுக்கு பிறகு வாங்கிட்டு வருவான், அப்படியே பின்னால் கை வச்சுட்டு மாடியில் ஏறிடுவான். சப்போஸ் மாடியில் கொண்டாடிட்டு இருந்தான்னா அந்த பக்கம் போயிடுவான். அம்மா கண்ணில் படக்கூடாதுங்கிற ரொம்ப அக்கறையாக இருப்பான். கொஞ்ச நாள் அப்படி ஓடும். அதுக்கு பிறகு என்ன, அம்மாவுக்கு தெரியவே கொண்டு போவான். இந்த அம்மா நமக்கு தான் வாங்கிட்டு வருவான்னு நினச்சிட்டு இருப்பான். கை அப்படியே போகும். சில தாயி மோதி கேட்டுருவா, சில தாயி திரும்பி அழ ஆரம்பிச்சிருவான். அடுத்தால் அவள் சொல்லக்கூடியது என்னென்னா, என் பிள்ளையை கவுத்துட்டா, என் பிள்ளைக்கு சொக்குப்பொடி போட்டுட்டா, இல்லையா? எப்படி என் மேலே பாசமாக இருந்தான், வரும்போது கொண்டு வரான். இப்போ அவளுக்கு தான் பூ வாங்கிட்டு வரான், அல்வா வாங்கிட்டு வரான், பின்ன யாருக்கு வாங்கிட்டு வருவான்? அப்போ இங்கே வச்ச நம்பிக்கை என்ன ஆகுறது பாருங்கள். அப்போ நம்பிக்கையினுடைய பொருள் தெரியவில்லை, இல்லையா? முதல்ல அந்த பையன் அம்மா மீது நம்பிக்கை வைத்திருந்தான். இப்போ அந்த நம்பிக்கை எங்கே போச்சுது? திசை மாறி போச்சுது. அப்போ இது நம்பிக்கை அல்ல, இது அவர்களுடைய சுய விருப்பு வெறுப்பு. நீங்கள் நம்பிக்கை பிரித்து வெளியில் எடுக்கணும். நீங்கள் நம்பிக்கைக்கு கொடுக்கக்கூடிய பொருள் ரொம்ப அதீதமாக இருக்கிறது. அதான் நான் சொல்ல வரேன். தெய்வத்தின் மீது வைக்கிற நம்பிக்கை, தேசத்தின் மீது வைக்கிற நம்பிக்கை, மொழி மீது வைக்கிற நம்பிக்கை, இல்லையா? முழுமையாக தன்னை தத்தம் பண்ணுகிற ஒரு நிலையை தான். இப்போ ஏதாவது பிரச்சனை வந்தால் உன்னை நம்பி கட்டுட்டான்பா சொல்லி அழுவான். அப்போ அந்த அழுகையினுடைய வேகத்தில் தெரியும் அவன் வைத்திருந்த நம்பிக்கை. இப்போ இந்த சீட்டு கம்பெனிகளில் பணத்தை கட்டிட்டு ஏமாந்துட்டாங்கன்னா வயிறறிய எவ்வளோ நம்பினேன், பாவி ஏமாற்றிட்டு போயிட்டானே, இல்லையா? அப்போ அந்த அழுத்தத்தில் தெரியும் அந்த நம்பிக்கை. அப்போ நம்பிக்கைங்கிறது நீங்கள் எப்படி வச்சுருக்கிறீங்கன்னா, உலகத்தில் கற்றுக் கொடுக்கப்பட்டது, நம்பிக்கை கற்றுக் கொடுக்கப்பட்டது எப்படி இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா ஒரு அதீதமான ஆயுதமாக வைத்திருக்கிறது. நம்பிக்கை ஒரு உயர்ந்த பொக்கிஷமாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் கடைபிடிக்கிறது, அதை பயன்படுத்துகிற விதம் அந்த அளவுக்கு இல்லாதான் சொல்கிறேன். நீங்கள் சாதாரணமாக அதை வைத்து பரிமாறிக்கொண்டிருக்கிறீர்கள். இப்போ இன்றைய நம்முடைய சிந்தனையில் அந்த நம்பிக்கை என்பது எங்கே வைப்பது, எப்படி வைப்பது? இப்போ நான் பலமுறை நம்பிக்கையை நம்ம சிந்திச்சிருக்கோம், இல்லையா? நம்பியின் கையை பிடிப்பது நம்பிக்கை, இல்லையா? நம்பிக்கை என்பது நம்மை சார்ந்ததா பிறரை சார்ந்ததா, இதெல்லாம் சிந்திச்சிருக்கோம், இல்லையா? இப்போ நம்ம பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, நான் நம்புகிறேங்கிறதுன்னு ஒன்று இருக்குது, ஆனால் நம்மளை மற்றவங்க நம்பணுமே. அப்போ உங்கள் நம்பிக்கை என்பது எங்கே இருக்கிறதுனா, நீங்கள் நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் உங்களை பிறர் நம்ப வேண்டும். அப்போ உங்கள் மேலே எத்தனை பேர் நம்பிக்கை வச்சுருக்காங்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் நம்பிக்கை உள்ளவன்னு சொல்ல. நீங்கள் நாணயம் உள்ளவன்னு சொல்லுவான், இல்லையா? அவன் ரொம்ப நாணயம் உள்ளவன்பா, யார்கிட்ட கேட்டாலும் யார்கிட்ட கேட்டாலும் பதில் சொல்லணும், உங்களை பற்றி நல்ல விதமாக சொல்லணும், குறை சொல்லக்கூடாது, குற்றம் சொல்லக்கூடாது, எல்லாரும் உங்களை நம்பணும். ஏன்னு சொன்னால் நீங்கள் எப்படி இருக்கணும்?
அவர்கள் மீது நம்பிக்கை விட. அப்போ உங்கள் நம்பிக்கை என்பது எங்கேருந்து பிரதிபலிக்க வேண்டும்னா வெளியிலேருந்து பிரதிபலிக்கணும் இல்லையா? இப்போ அதே இது வெளியிலேருந்து உங்களை எல்லோரும் நம்புகிறாங்கன்னு வச்சுக்கலாம், எல்லா காலமும் நம்புவாங்களா? ஒரு 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 ஊரில் ஒரு நாட்டாமை இருக்கான், இல்லை ஒரு தலைவர் இருக்கிறாரு, அவரை அந்த ஊர் மக்கள்லாம் நம்பிட்டு இருக்கிறாங்க. இப்போ வேறு யாராவது புதுசாக முளைச்சி அவங்க செய்கிறத விட கொஞ்சம் அதீதமாக செய்துட்டாங்க, கொஞ்சம் வித்தியாசமாக செய்துட்டாங்கன்னா அடுத்த நிமிஷம் அந்த மக்கள் அங்கே போயிடுவாங்க. அவர் தான் தெரியுமாப்பா எல்லாம், அவருக்கு நல்லவர் தான், ஆனால் இது அப்படி இல்லையே, பாரு என்ன மாதிரி பண்ணிட்டான், இவன் செய்கிறதுலாம் அதை விட ரொம்ப டாப்பாக இல்லையாம்பான். அவன் 1000 ரூபா கொடுத்துருப்பான், இவன் 2500 முடிஞ்சு போச்சு. 1000 ரூபா மறந்துடுவான். இவன் 2500 என்னைக்கு வீட்டில் கொண்டு தரான்னா போய் வாங்கணுமா இல்லையா? அதே அக்கறையாக இருக்கும். அவன் உயர்ந்தது யார்? அவன் என்னப்பா 1000 ரூபா தானேப்பா தந்தான். அன்னைக்கு 1000 ரூபா தரும்போது எப்படி இருந்திருக்கும்? ஏன்னா அதுக்கு முன்னாடி உள்ளவங்களாம் வெறும் அரிசியை மட்டும் போட்டு போனாங்க. அப்புறம் வந்தவங்க என்ன பண்ணாங்க, அரிசி இல்லை, அரிசியோட பொங்கலுக்கு வேண்டிய கரும்பு துண்டு, சர்க்கரை, வெல்லம் இல்லையா, அதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 100 ரூபா கொடுக்குறேன்னாங்க. அவன் 100 ரூபா கொடுத்தோன்னா பாரு, பொங்கலும் கொடுத்து 100 ரூபா இனாவும் கொடுத்தாச்சுன்னா. அப்புறம் அடுத்த ஆள் வந்தவன் என்ன பண்ணான், 500 ரூபான்னா முடிஞ்சு போச்சு, 100ஐயும் மறந்தாச்சு, பொங்கலையும் மறந்தாச்சு. அப்புறம் அடுத்தவன் 1000 ரூபான்னா. இப்போ கடைசியில் 2500 நிற்கிது. இன்னும் 5000க்கு யார் இருக்காங்கன்னு தெரியல இல்லையா? அப்போ நம்பிக்கை எங்கே இருக்கிறது? எதில் நம்பிட்டு இருக்கிறோம்? ஆளில் இல்லை, துட்டில். நம்ம நம்பிக்கையெல்லாம் எங்கே இருக்குது? துட்டில் இருக்குது. இப்படியே காட்டிட்டா போதும் இல்லையா? ஒன்றும் வேண்டாம். ஓட் பேங்குக்கு முன்னாடி போகிறவனுக்குள்ள ஆளுக்கு கோட்டர் கொடுக்குறேன்னு சொன்னால், இதை வாங்கிட்டு நீ உள்ளே போய் ஓட்டு போடு, தயாராக வச்சுருக்கேன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? சும்மா தமிழ்நாட்டு நிலைமை அப்படி தான் இருக்குது. நீ உள்ள பூத்துக்குள்ளே போகணுன்னா, நீ பூத்துக்குள்ளே போகிறவனுக்கு கோட்ரு நீ எங்கே இதை தான் குத்தணும்னு சொன்னால், அவன் கட்சியெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம், தலைவர் நம்ம தலைவர் தான் இருக்கட்டும், அடுத்த எலெக்ஷனில் பார்த்துக்கலாம். இப்போ என்ன கொடுக்குறான்? இவனெல்லாம் கொடுக்குறான் இல்லையா? மனோநிலை. அப்போ அங்கே தேவையின் பொறுத்து நம்பிக்கை வருகிறது இல்லையா? அப்போ அது உண்மையான நம்பிக்கையா? அவங்கள நம்ப முடியாது. அவன் நம்ம நம்புறான்னு சொல்லி நம்ம இறங்கவே முடியாது. நமக்கு பின்னாடி வரக்கூடிய இதோட நல்லது செய்யிட்டானா நம்மளை மறந்துடுவாங்க, தூக்கி வீசிடுவாங்க. அப்போ எப்பவும் நீ நல்லதே செய்துட்ருக்கணும். அப்போ நல்லதே செய்துட்ருக்கணும்னு சிந்திச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா எவனும் செய்ய முடியாததாக செய்யணும். அதான் அதுக்கு எண்டு. இவன் எவ்வளோ கொடுக்குறான், இவன் ஒன்றும் இல்லாதது இருந்தான், அப்போ ஒருத்தன் அரிசி கொடுத்தான், அப்புறம் ஒருத்தன் பொங்கலை கொடுத்தான், அப்புறம் ஒருத்தன் வெறும் புடவையை மட்டும் கொடுத்தான், அப்புறம் புடவையும் வேட்டியும் கொடுத்தான். ஏன் வீட்டுக்காரர் மட்டும் அவுத்து போட்டா இருப்பார், அவருக்கும் கூடான்னா. இவன் வீட்டுக்காரருக்கு வேட்டி, பொண்டாட்டிக்கு ஒரு புடவை, அப்புறம் பொங்கலுக்கு வேண்டியது, அப்புறம் ஒரு 100 ரூபா, அப்புறம் 500, ஒரு 1000, அப்புறம் 2500. இப்படி போக 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 அடுத்த நிலைமை என்ன வந்துடும்? யோசிப்போம். யோசிச்சே ஆகணும். எவனும் கொடுக்க முடியாததான் இருக்கணும் இல்லையா? எவனும் கொடுக்க முடியாததான் இருக்கணும். என்ன கொடுக்கலாம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ நம்பிக்கை எங்கே போச்சு? திங்க் பண்ணவே முடியாது இல்லையா? இவன் என்ன நினைச்சாலும் அதுக்கு மேலே ஒன்று செய்கிறதுக்கு வந்துக்கிட்டே தானே இருக்கான். 1 லட்ச ரூபாயே கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, அவன் 10 லட்சம்ன்றான். அடுத்தால 1 லட்சம் காணாமல் போயிடும் இல்லையா? தயாராக இருக்கிறாங்க. அப்போ எது நம்பிக்கை? இது அரசியலில் விளையாடக்கூடியது. அப்படி விட்டுட்டு மதத்துக்குள்ளே வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயும் நம்பிக்கை விளையாடுது, பயங்கரமாக விளையாடுது. நம்ம சாமி மட்டும்தான் காப்பாற்றுவார், இங்கே தான் உனக்கு நரகத்திலேருந்து வெளியில் தப்பிக்க முடியும், மற்றதெல்லாம் முடியாது. நீ அங்கே போயிட்டேன்னா சாத்தா இருக்கான், சைத்தா இருக்கான், பிசாசு இருக்குது, எல்லாம் பிடிச்சிட்டு போயிடும். இங்கே வந்தால் இங்கே தான் நீ தப்பிப்ப. எப்படி இல்லையா? அப்போ மக்களை வசியப்படுத்துவதற்கும் மக்களை பலவீனப்படுத்துவதற்கும் இந்த நம்பிக்கை பயன்படுகிறது. நான் தான் சொல்கிறேன், ரொம்ப சிந்திக்கணும்.
ஏன்னா நம்பிக்கை பற்றிய சிந்தனை இருந்தால்தான் நீங்கள் அறிவுடையவர்களாக மாற முடியும். ஏன்னா நம்பிக்கை என்பது மனதிற்கும் அறிவிற்கும் இடையில் வேலியாக இருக்கிறது. நம்பிக்கை என்பது மனதிற்கும் அறிவிற்கும் இடையில் வேலியாக இருக்கிறது. அது மனதை சார்ந்திருக்கிறதா அறிவை சார்ந்திருக்கிறதா அங்கக்கூடிய சிந்தனையை பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்துக்குங்க, மனதை சார்ந்திருக்கிறது சொல்லிட்டேன்னு சொன்னால், இப்போ இன்றைக்கி மனதை சார்ந்து தான் இருக்குது. அந்த நம்பிக்கை எப்படி இருக்குதுன்னா, ஒட்டுமொத்தமாக ஒரு கூட்டத்திற்கு, ஒட்டுமொத்தமான மக்களுக்கு நான் செய்கிறேன்னு சொல்லி நம்மளை இழுத்து கொண்டு செல்கிறது. இந்த ஒட்டுமொத்தமான மக்கள் இல்லையா, இப்போ ஒட்டுமொத்தமான மக்களை நான் காப்பாற்றுகிறேன்னு சொல்லுகிற பொழுது அந்த ஒட்டுமொத்தமான மக்கள் எப்படி இருக்கிறார்கள் அதை பற்றி கவலை இல்லை. இப்போ நான் அந்த ஊர் என் கையில் இருக்குது, அந்த ஊரில் உள்ள இருக்கிறவன் பற்றி அவனுக்கு கவலையே கிடையாது. அவன் நல்லவனா கெட்டவனா, அதில் எத்தனை பேர் நல்லவன் எத்தனை பேர், அதில் அந்த ஊர் எனக்கு வேணும். எனக்கு அந்த ஊர் மக்கள் முழுக்க என் கையில் இருக்கிறாங்க. அப்படி தான் பார்க்குறாங்க. ஒரு ஜாதியை எடுத்துக்கிட்டோம், ஒரு மதத்தை எடுத்துக்கொண்டால் அந்த மதத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஏன் மக்கள், அதுக்கு ஒரு மொத்த கணக்கை காட்டுறான் இல்லையா. எங்கள் ஜாதியில் இவ்வளோ கூட்டம் இருக்குது, எங்கள் மதத்தில் இவ்வளோ கூட்டம் இருக்குது, என் ஊரில் இவ்வளவு எனக்கு ஓட் பேங்க் இருக்குதுன்னு என்ன காட்டுறாங்கன்னா அந்த ஒரு கூட்டத்தை காட்டுகிறார்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்துக்குள்ளே எத்தனை நல்லவன் எத்தனை கெட்டவன், இதில் எத்தனை பேர் வாழ்கிறான் எத்தனை பேர் வாழ முடியாமல் இருக்கிறான், அதை பற்றிலாம் கவலை இல்லை. அவனுக்கு வேண்டியது அந்த கூட்டத்தை சொல்லி அவன் தப்பித்து ஓடிக்கொண்டே இருப்பார்கள். அவர்கள் என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், நான் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறேன், முடிஞ்சு போச்சு. அவன் வாழ்கிறானா வாழலையா சாகுறானா, அதில் உள்ளவன் எத்தனை பேரை போய் அழிக்கிறான். ஒரு மதங்களில் இருந்து வரக்கூடிய மத கோட்பாடுகள் சரி, அந்த மக்களை மீட்க வேண்டும் என்பது தான் மதத்தின் கோட்பாடு. அது ஒட்டு மொத்தமாக அந்த மக்களை கவனிக்கிறது. ஆனால் ஒட்டு மொத்தமாக பார்க்கும்போது உள்ளே எத்தனை பேர் ஊராக இருக்கிறான், உள்ளே எத்தனை பேர் தீவிரவாதிகளாக இருக்கிறான், உள்ளே எத்தனை பேர் மனிதத்தை இழந்தவனாக இருக்கிறாங்கிறதெல்லாம் இது பார்க்குறதே இல்லை இல்லையா. இங்கே தான் தப்பு வந்துடுது. நீங்கள் ஒட்டு மொத்தமாக பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் அந்த ஒட்டு மொத்தத்தையும் நாம் அழித்து கொண்டு இருக்கிறோம். அது தவறு. இன்றைய காலகட்டத்தில் யோகம் இப்படித்தான் சென்று கொண்டிருக்கிறது. யோக நிலை என்பது எப்படி போகிறது நீங்கள் பார்க்கணும். யோகம் ஞானம், நான் ஏற்கனவே சொல்லிருப்பேன். பக்தி இல்லையா, பக்தி இருக்கும், பக்தி மொத்தமாக இருக்கும். அடுத்தால அந்த யோக நிலைக்கு வரும். அந்த யோக நிலை வருகிற பொழுது அந்த பக்தியில் உள்ள அத்தனை பேரையும் தன்வசப்படுத்துவது எல்லாருமே. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னா அந்த ஒட்டுமொத்தமான தீபத்தை அவங்க கையில் கொடுத்து எல்லாரும் ஒட்டுமொத்தமாக பிடிச்சிட்ருங்கன்னு சொல்லிடுறது. அது யோகம். எல்லாரும் அது உள்ள ஒரே இதை நோக்கியே இருப்பார்கள். ஆனால் கையில் வச்சிருக்கவனெல்லாம் நல்லவனா கெட்டவனா, அவன் தன்னை அழிப்பானா அடுத்தவன் அழிப்பானாங்கக்கூடிய அக்கறையற்றவர்களாக இருப்பார்கள். அதை கவனிக்கவும் முடியாதவர்களாக இருப்பார்கள். இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. எல்லார் கையிலையும் தத்துவத்தை கொடுத்தாச்சு. அந்த தத்துவம் எப்படி செயல்படுகிறது, அந்த தத்துவத்திற்கு உரியவர்கள் தானா, அந்த தத்துவத்தால் அவர்கள் பலன் பெற முடியுமாங்கிறத பற்றி அக்கறைப்படவில்லை. இவர்களுக்கு வேண்டியது கூட்டம், இவர்களுக்கு வேண்டியது எத்தனை ஆட்கள் வேண்டும், இவர்களுக்கு வேண்டிய அங்கத்தினர்கள். அப்போ அதை தான் பார்க்குறாங்க. இப்போ இது என்னவாயிருதுன்னா அந்த கூட்டத்தை நோக்கி இவர்கள் சேமிக்கின்ற பொழுது அந்த கூட்டத்தில் உள்ளவன் அதில் பலன் பெறுதானாங்கிறத பற்றியே தெரியாது. நீங்கள் நேரம் உள்ளே போகணும். இப்போ ஒரு மத கருத்தை சொல்கிறோன்னு வச்சுக்கலாம், பொதுவாக எந்த மதமாக இருந்தாலும் சொல்லலாம். அப்போ கருத்தை சொல்கிற பொழுது அங்கே என்ன வந்துடுதுன்னு சொன்னால், அவர்கள் அவனுக்கு திணிக்கின்ற பொழுது அவனுக்கு நம்பிக்கையை தான் முதல் கொடுக்குறார்கள். அது எந்த மதமாக இருந்தாலும் சொல்லலாம். நான் தனிப்பட்ட மதங்கள் மீது என்னுடைய கவனம் இல்லை. ஒட்டுமொத்தமாக மதம் என்பது எப்படி மனிதனை ஆள்கிறதுங்கிறது தான் சொல்ல வரேன். மதம் நமக்கு நம்பிக்கை தருகிறது, வாழ வேண்டும் இல்லையா, சொல்கிறது அதுதான், வாழணும்னு தான் சொல்லுது. ஆனால் அவங்க சொல்லக்கூடிய சிந்தனை சித்தாந்தங்கள் எல்லாம் வாழ வைக்கிறதா அழிக்கிறதா. நீங்கள் வாழணும்னு சொல்லிட்டு உங்களை எங்கே பயிற்சி பண்ணுது, எந்த பட்டறைக்குள்ளே உங்களை இழுத்து செல்கிறார்கள்னு சொன்னால்
அடுத்தவர்களை அழிப்பதில். இந்த ஜாதி இல்லை இந்த மதம், இப்போ ஒரு ஓப்பனாகவே சொல்லுறேன், ரொம்ப காலமாக நடந்த மிகப்பெரிய போராட்டம் சமணர்களுக்கும் சைவர்களுக்கும் நடந்தது. வரலாற்றில் மறைக்க முடியாத ஒரு விஷயம் இல்லையா? சமணர்களாக இருந்தவர்கள், அப்போ சமணர்கள் பௌத்தர்கள் இங்கக்கூடிய ஒரு கூட்டம் ஏற்கனவே இருந்தது. அப்புறம் அந்த சமணர்கள் என்ன ஆகுதுன்னா, இங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் அதுக்கு முன்னாடி சைவத்தில் இருந்திருக்காங்க. அந்த சைவத்தை இவங்க சமணர்கள் பௌத்தர்கள் பிடிக்கிறாங்க. அப்போ இவங்க பிடிச்சி ஆண்டு கொண்டு இருக்கிற பொழுது அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னா, அந்த சைவர்கள் தங்களை புதுப்பித்துக் கொள்வதற்கும் மீட்டுக் கொள்வதற்கும் சமணத்திலிருந்து மக்களை வெளியில் கொண்டு வருவதற்கும் இப்போ சைவ சித்தாந்தத்தை உள்ளே திணிக்கின்றார்கள். அப்போ நம்ம சொர்க்கத்துக்கு போகணும், நம்ம சிவலோகம் போகணும், நம்ம சிவனோடு சேரணும்னு சொல்லி என்ன கொடுக்குறாங்க, அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்குறார்கள். அப்போ நீங்கள்லாம் சைவர்களாக மாறுங்கள் அப்படின்னு சொல்லுகிற பொழுது, ஈவன் சைவனாகின்ற பொழுது சமணன் எதிரியாகிறான், பௌத்தன் எதிரியாகிறான் இல்லையா? அப்போ சைவத்தை தவிர மீதி அத்தனை பேர் புறஜாதிகளாகிடுவார்கள் இல்லையா? புற மதத்தவர்களாகும்போது என்ன ஆகுதுன்னா, அவர்களை நாம் அழிப்பதற்குத்தான் நம் மனம் ஓடும். இதை தப்பா சரியானெல்லாம் பட்டிமன்றம் வைக்க முடியாது. ஏன்னா ஒன்று வளரணும்னா ஒன்று அழியணுங்கிறதே கற்றுக் கொடுத்துருக்கான். அப்போ நாங்கள் எப்படி வளருறது? எங்கால அவன் பிடிச்சிட்டானும்பா, எங்கால அவன் பிடிச்சிட்டான், இப்போ நாங்கள் எடுத்துக்கிறோம்பா. அவன் சொல்லுவான், அவன் வந்துட்டான், நாங்கள் தான் இப்போ ஆண்டுகிட்டு இருக்கோமா, இப்போ இவன் பிடிக்கிறானம்பா. இது ஒரு போராட்டமான மனநிலையாக தான் நான் சொல்கிறேன். இது மனிதர்கள்ட்ட விதைக்கப்பட்ட ஒரு தவறான நச்சு கருத்து. அந்த கூட்டமாக சேர்வது என்பது அபத்தமானது, ஆபத்தானது. ஒரு கூட்டம் என்பது மற்ற கூட்டங்களுக்கு எதிரி. ஒரு கூட்டம் என்பது மற்ற கூட்டங்களுக்கு எதிரியாக இருந்தால் தான் இது ஒரு கூட்டமாக இருக்கும். இல்லைன்னா எல்லாம் கலந்து இருந்தால் தனி கூட்டம் தெரியாத. அப்போ அங்கே நம்பிக்கைன்னு உங்களுக்கு கொடுக்கும்போது, நீ என்ன நம்புறியா, ஏன் பின்னாடி வான்னா அங்கே இருந்து உள்ளவன இங்கே வெளியில் கொண்டு வரணும். வெளியில் கொண்டு வந்துட்டேன்னா அப்போ அதுக்கு தக்கவாறு என்ன பண்ணி கொடுக்கணும், அவனுக்கு நிறைய கருத்துக்களை நீ கொடுக்கணும், புறம்பான விஷயங்களை நீங்கள் சொல்லணும். அவர்களை அழிப்பதற்கும் அடக்குவதற்கும் நீங்கள் ஆற்றலை வழங்க வேண்டும். நன்றாக சிந்திக்கணும். இப்போ இதெல்லாம் யோக நிலைகளில் இருக்கும், பக்தி நிலைகளில் இருக்கும். பக்தி இதை நோக்கி தான் பயணித்து கொண்டிருக்கும். ஆனால் ஞானம் ஒன்றுதான் இதெல்லாம் உதறி விட்டதாக இருக்கும். நன்றாக ஞாபகத்தில் இருக்கும். எந்த மதத்தில் எடுத்துக்கொண்டாலும் அந்த மதத்தில் ஞானம் இருந்தால் அது மனித சிந்தனை உடையதாக இருக்குமே தவிர இந்த கூட்டம், குடும்பம், குலம்ங்கிறதெல்லாம் வராது. அதெல்லாம் உதறி தள்ளிடும். நம்ம குலம், நம்ம கூட்டம்ங்கிறத விட்டுட்டு தனி மனிதர்களைத்தான் அது அக்கறை செலுத்தும். அதே நேரத்தில் மனிதர்களை சுத்தப்படுத்துகின்ற பொழுது அவர்களும் அப்படி தான் இறங்கினாங்க. ஒவ்வொரு ஆளாக தான் பிடிப்பாங்க, மொத்தமாக பிடிக்க முடியாது. ஆனால் அவங்க பிடிச்சது எப்படி பிடிச்சாங்கன்னா, அந்த யோக நிலைகளில் பக்தி நிலைகள் எல்லாம் எப்படி பிடிச்சாங்கன்னா, ஒவ்வொரு ஆளாக பிடிக்கும்போது மற்றவர்களை எதிரியாகவே வரையறுத்து கொண்டு இவர்களை வளர்த்து வந்தார்கள் இல்லையா? ஆனால் ஞானம் என்ன பண்ணுன்னா, இவர்களையும் பிடிக்கும், தனித்தனியாகத்தான் திருத்தம். ஆனால் தனித்தனியாக திருத்துகின்ற பொழுது மற்றவர்களையும் இவர்களைப் போலவே மதிக்க கற்றுக் கொடுக்கும் இல்லையா? அழித்து வளர்வதற்கு இது எந்த காலத்திலும் அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்காது. அதுதான் ஞானம். வாழ்வோம் வாழ்விப்போம், இதுதான் ஞானத்தின் உச்சவரம்பு. நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுது நீங்கள் வாழ்வோம் வாழ்விப்போம் என்ற சிந்தனைக்கு ஆட்பட்டு விட்டீர்களோ அப்பொழுதே உங்களுக்கு ஞான கதவு திறந்து விட்டது. ஞான வாசலுக்குள் நீங்கள் நுழைந்து விட்டீர்கள் என்று அர்த்தம். இதை கடைபிடிக்க வேண்டும். நாமும் வாழ வேண்டும், மற்றவர்களையும் வாழ வைக்க வேண்டும். நாம் வாழ்வதற்காக யாரையும் அழிப்பதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது இல்லையா? அப்போ நாம் வாழ்வது என்பது எப்படி இருக்கிறது? மற்றவர்களுக்கு அழிவு இல்லாமல், சிக்கல் இல்லாமல், பிரச்சனை இல்லாமல் வாழ வேண்டும். அதுதான் நம்ம வாழ்க்கை. நம்ம வாழ்கிறோங்கிறது நம்மளை மட்டும் அல்ல,
நன்றாக சிந்திக்கணும். இந்த வாழ்வோம்னு சொல்கிறதுல இருக்கக்கூடிய சூட்சமத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் வாழணும் என மட்டும் சொல்லவில்லை, நீங்கள் வாழ்வது எப்படி என்பது இங்கே வாழ்வோமில் வழங்கப்படுகிறது. நீங்கள் வாழ்வோம்னு சொன்னீங்கன்னு சொன்னால் எப்படி வாழ்வோம்? ஏன்னா யாருக்கும் பிரச்சனை இல்லாமல், யாரையும் பகைத்து கொள்ளாமல், இல்லையா, யாரோடும் பிணக்கு வராத வண்ணம், இல்லை யாரோடும் இழப்பு வராத வண்ணம் நான் வாழும். அதான் இங்கே நீங்கள் உடனே வாழ்வேணும், நான் வாழ்ந்தாகணும், அதுக்கப்புறம் மற்ற பார்த்துலாம். இப்போ நமக்கு எல்லாரும் இந்த கருத்தில் இருக்கிறாங்க. நம்ம வாழணும்பா, வீட்டிலே சொல்லுவாங்கல்ல, முதல் நம்ம வாழ்கிற வழியை பாரு, அப்புறம் எல்லாம் பார்த்துக்கலாம், இந்த தொண்டு கண்டுலாம் அப்புறம் வச்சுக்க. இப்படி சொல்லி தான் ஞானத்துக்கு வராமலேயே தடுத்துக்கிட்டு இருந்தாங்க. முதல் நீ வாழறதுக்கு வழியை பாரு, நீனே சோறு சேர்த்து போய் கிடக்குற, நீ எங்கே நான் தானம் பண்ண போகிறேன், ஒன்றை பாரும்பாங்க. இது அங்கேயும் இருக்குது, பக்தியிலும் இருக்குது, யோகத்துலேயும் இருக்குது, வாழ்வோங்கிறது எல்லாத்துலேயும் இருக்குது. ஆனால் அது வாழ்வோம் அல்ல, அது தப்பு. அதுதான் சொல்ல வரேன். அப்படி உங்களை எது ஆக்குச்சுன்னா நீங்கள் அதன் மீது வைத்திருந்த நம்பிக்கை தான் உங்களை அப்படி ஆக்குச்சு. நீங்கள் அந்த மதத்தின் மீது, அந்த அமைப்பின் மீது, அந்த கட்டமைப்பின் மீது வைத்திருந்த நம்பிக்கை தான் உங்களை எப்படி மாற்றியது? சுயநலமாக மாற்றியது. உங்கள் வாழ்வின் மீது மட்டும் அக்கறை காட்டியது. ஆனால் ஞானம் அப்படி அல்ல. ஞானம் உங்கள் வாழ்வு என்பது உங்களை மட்டும் சார்ந்ததல்ல. இந்த வாழ்வோம் என்பது உங்களை மட்டும் சார்ந்ததல்ல. ஏன்னு சொன்னால், இந்த மண்ணில் நீங்கள் வருகின்ற பொழுதே எதோடு வருகிறீர்கள்? கர்மாவோடு வருகிறீர்கள், குழு குழுவாக வருகிறீர்கள், இல்லையா? அப்போ உங்களுடைய வாழ்க்கை என்பது மற்றவர்களோடும் பின்னி பிணைந்து இருக்கின்றது. அப்போ அந்த பின்னி பிணைந்ததை நீங்கள் சிக்கல் இல்லாமல், பிரச்சனை இல்லாமல் அவுத்து எடுக்கணும். அதுதான் வாழ்கிறது. இப்போ அம்மா அப்பா, அப்போ உங்களுக்கு பிறப்புக்கு வாய்ப்பு கொடுத்தவர்கள் தாயும் தந்தை. அப்போ அந்த தாயும் தந்தையையும் நீங்கள் என்ன பண்ணணும்? அவர்களுக்கு செய்ய வேண்டிய உங்கள் கர்ம கடனை பிரச்சனை இல்லாமல், அவர்கள் வேண்டான்னு சொன்னால் விட்டுடலாம், அவர்கள் நம்மளை விட்டு ஒதுங்கி விட்டார்கள்னா விட்டுடலாம், அவர்கள் இறந்து விட்டார்கள் என்றால் விட்டுடலாம், இல்லையா? அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள், உங்களுக்கு அவர்களுக்கு உதவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது, நீங்கள் செய்யலைன்னா தான் தப்பு. நன்றாக ஞாபகம் வைக்கணும். ஞானம் எப்படி இருக்கிறது? கர்மாவோடு ஞானம் இருக்கிறது. ஞானப்பாதை எப்படி போகுது? தானாக செல்லவில்லை, கர்ம அடிகளில் ஞானப்பாதை நகர்கிறது. அப்போ கர்மாவை வச்சு தான் நீங்கள் ஞானத்தை அடைய முடியும், கர்மாவை விட்டு போக முடியாது. அப்போ மண்ணில் ஒருவன் வாழ வருகிறான்னு சொன்னால் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஏன்னா பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைகள் தான். அப்போ தன்னுடைய கர்மா எப்படி உண்டாகிறது? இப்போ நீங்கள் மட்டும் இருந்தீங்கன்னா கர்மாவே கிடையாது. உங்களுக்கு கர்மா எப்போ உண்டாகிறது? அடுத்தவன் நினைச்சதுக்கு மாற்றி சிந்திச்சிங்கன்னா கெட்ட கர்மா, அடுத்தவனுக்கு ஒத்து சிந்திச்சிங்கன்னா நல்ல கர்மா. அது ஒருத்தனா 2 பேரா 5 பேரா 10 பேராங்கிறது டிஃபர். பட் நீங்கள் எக்ஸு ப்ளஸ் அது A to Z வர, இல்லையா? அப்போ அந்த எக்ஸு யாரோடலாம் சேரும்போது தான் கர்மா வரும். நீங்கள் ஒரு ஆளாக இருந்துட்டுன்னா கர்மா இல்லை. இப்போ மண்ணில் நீங்கள் ஒரு ஆளாக இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு ஆள் கிடையாது, இல்லையா? நிறையவே சொல்லுவாங்க, நான் அனாதையாகிட்டேன். எப்படி அனாதையாக முடியும்? ஒரு அம்மா அப்பா வயிற்றுல தானே வந்திருக்கணும். அம்மா அப்பா இல்லாமல் எப்படி வர முடியும், இல்லையா? இப்போ அது பேச போனால் அது ஏற்கனவே நிறைய சிந்திச்சிருப்போம். இப்போ இங்கே நான் உங்களுக்கு நினைவூட்டுகிற இடம் அதுதான். அந்த வாழ்வோங்கிறதுனுடைய சூட்சமத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுங்கிறது தான் என்னுடைய சிந்தனை. அப்போ அந்த வாழ்வோமில் என்ன இருக்கிறதுனா, தனியாக ஒரு மனிதன், அவங்களும் வாழ தான் சொல்கிறாங்க, நல்லா வாழணும், நம்ம சொர்க்கத்துக்கு போயிடணும், வைகுண்டத்துக்கு போயிடணும், சிவலோகம் போயிடணும், இல்லையா? அங்கிறது தான் எல்லா மதங்களுடைய எல்லா அமைப்புகளுடைய சிந்தனையும். ஆனால் அதற்கு அவர்கள் அழைத்து செல்கின்ற விதம் என்பது அந்த நம்பிக்கையினுடைய பாத்திரத்துக்குள்ளே உங்களை போட்டு, அந்த ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி வச்சுங்களேன், நம்பிக்கை, அதுக்குள்ளே உங்களை போட்டு மூடிட்டாங்க. நீங்கள் அந்த டிஃபன் பாக்ஸுக்குள்ளே இருக்கீங்க, நம்பிக்கைங்கிற டிஃபன் பாக்ஸ், அவ்வளோதான். அதை தவிர வேறு எதுவும் தெரியாது. இப்போ இன்றைக்கி மதச்சண்டைகள், இனச்சண்டைகள், இதெல்லாம் எதிர் வருதுன்னா நீங்கள் அதன் மீது வைத்திருக்க நம்பிக்கை, இல்லையா? நான் இறைவனுக்காக கொலை பண்ணுறேன், நான் இறைவனுக்காக போரிடுகிறேன். எப்படி இறைவன் சொன்னாரா?
இறைவன் எங்கே இருக்கான்னு தெரியாது, இறைவன்கிட்ட பேசலை, இறைவனை யாரோ சொன்னது, சொல்லி கொடுக்கப்பட்டது. நன்றாக யோசித்து பாருங்கள் இல்லையா? மதங்கள் உங்களை நம்பிக்கை வைக்கப்பட்டு உங்களை ஈர்க்கின்றது. அந்த ஈர்த்ததில் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள். இறைவன்னு சொல்லும்போது எல்லா உயிர்களும் இறைவனுடைய உயிர் தானே. இறை உயிரை அழிப்பதற்கு யார் அதிகாரம் கொடுத்தார்கள்? எப்படி நம்ம அழிக்க முடியும்? நம்ம வாழ்க்கையே நிரந்தரம் கிடையாது. அப்போ தன்னை சிந்தித்தவன் அடுத்தவர்களுக்கு தவறு பண்ண மாட்டான். நன்றாக ஞாபகம். தன்னை ஒருவன் சிந்தித்து விட்டால் அவன் எந்த உயிருக்கும் தீங்கு செய்ய மாட்டான். அப்போ அடுத்த உயிருக்கு ஒருத்தன் தீங்கு செய்கிறான்னு சொன்னால் தன்னை சிந்திக்காதவர்களாக இருப்பார். அப்போ இந்த மதங்களில், அமைப்புகளில், இந்த கூட்டங்கள் எல்லாம் தவறு நடக்குதுன்னா தன்னை சிந்திக்காதவர்களாக இருக்கிறார்கள். அப்போ அவங்கள எப்படி வளர்த்துருக்குறாங்க? சுய சிந்தனை அற்றவர்களாக வைத்திருக்கிறார்கள் இல்லையா? சுய சிந்தனை கிடையாது, பொது சிந்தனை. அதுதான் ஆபத்துங்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அத்தனை பேர் வாழ்கிறதுக்கு நான் சாகுறேன். ஏன் நீ சாகணும்? நீனும் அவங்கள போல தானே இல்லையா? அவ்வளோ பேர் வாழ்கிறதுக்கு இவ்வளோ பேரை கொல்ல போகிறேன், நீ யார் கொல்றதுக்கு? இதெல்லாம் மனத்தன்மையில் வந்தது, அறிவுத்தன்மையில் வரவில்லை. அப்போ அவரவர்களை பற்றிய சுய சிந்தனை நமக்கு வேண்டும். ஒவ்வொருவரும் தன் சுய சிந்தனையில் வாழ வேண்டும். அப்போ இங்கே வாழ்வோம்னு சொன்னது நீங்கள் மட்டும் வாழ்கிறது அல்ல. நான் சாப்பிட்டேன், நான் ட்ரெஸ்ஸு போட்டேன், நான் அங்கங்கே சுற்றினேன், வேலை பார்த்தேன், சம்பாதிச்சேன், படுத்து தூங்கினேன்னு கிடையாது. அப்படி யாராவது ஒரு ஆள் பண்ண முடியுமா அந்த உலகத்தில்? நீங்கள் மட்டும் வேலை பார்க்க போனாலும் அங்கே ஏதோ கம்பெனியோட மற்றவங்களோட தொடர்பு வந்துடுது. சாப்பிடணும்னு சொல்லும் போது அரிசி வாங்குறது, காய்கறி வாங்குறது அடுத்தவங்களோட வந்துடுது இல்லையா? எல்லா இதுலேயுமே மற்றவர்களுடைய, ஏன்னா சமூகத்துக்குள்ளே சிக்கி இருக்கிறோம். தனிப்பட்ட காட்டில் வாழ்ந்தால் கூட நீங்கள் தனி கிடையாது. அத்தனை மிருகங்கள் கூட, அத்தனை மரங்கள் கூட, பஞ்சபூதங்களோடு தனிங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இல்லையா? அப்போ நீங்கள் வாழ்வோம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பதம் மட்டும் எடுத்துக்கொண்டால், அந்த அந்த வாழ்வோங்கிறது வாழ்வேன்னு சொல்லலை, நல்லா சிந்திக்கணும் இல்லையா? அது ஒருமையில் சொல்லப்பட்டது அல்ல, பன்மையில் சொல்லப்பட்டது. வாழ்வோம் என்பது பன்மை சொல். அப்போ யார் வாழ்வோம்? ஏன்னா நம்மை சார்ந்தவர்கள் இல்லையா? இவங்க அதுக்கு தான் என்ன போட்டாங்கன்னா பெல்ட்டு போட்டான். உன் குடும்பம் மட்டும் இல்லை, உன் ஜாதி மட்டும், உன் ஊர் மட்டும், அதுவல்ல. நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ உங்கள் வீச்சு எது வர போகுமோ, யார் யாருக்கெல்லாம் நீங்கள் தொல்லை பண்ணாமல் இருக்க முடியுமோ அவங்கெல்லாம் எல்லாருமே உங்கள் தான். அங்கே நீங்கள் வைக்கிற பேரோ, நீங்கள் வைக்கிற ஜாதியோ, நீங்கள் வைக்கிற வர்ணமோ அங்கே உள்ள வரப்போகிறதில்ல. நீங்கள் வாழ்கிறீங்க, வாழ்வோம்னு சொன்னால் உங்கள் பக்கத்தில் இருக்க பூனையும் அடித்து கொள்ளக்கூடாது, நாயும் அடித்து கொள்ளக்கூடாது. நான் மனுஷனாக்கும். பூனை என்ன பண்ணும்? அசிங்கப்படுத்திட்டு தான் போவோம். ஏன்னா அவனுடைய தன்மை. என்ன பண்ண முடியும்? விரட்டி விடலாம், தள்ளி விடலாம். நீ அதுக்கு கூடு கட்ட வேண்டாம், அதை விலக்கி விடுங்க, அடித்து கொள்ளாதீங்க. எலி வரும், அது எங்கெல்லாம் நுழையலாம் தான் அது பார்க்கும் இல்லையா? அப்போ அந்த எலி நம்மளை தொல்லைப்படுத்தாமல் நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம். எலியை அழிக்கக்கூடாது, எலியை அடிக்கக்கூடாது. எந்த உயிரையும் நீங்கள் தாக்குவதற்கு, அழிப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. அப்போ நீங்கள் வாழ்வோம்னு சொல்லும்போது உங்களை சுற்றி பஞ்சபூதங்கள் இருக்கிறது. காற்றை மாசுபடுத்தக்கூடாது, நீரை அசிங்கப்படுத்தக்கூடாது, நெருப்பை விரயப்படுத்தக்கூடாது, மண்ணை என்ன பண்ணக்கூடாது? கிளறக்கூடாது இல்லையா? அப்போ அந்த பஞ்சபூதங்களுக்கு இடர் வராமல் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மரம், செடி, கொடிகளுக்கு இல்லையா பாதுகாப்பு அளித்து அதையும் வாழ வைக்கணும். வாழ்வோன்னு சொன்னால் அதோடெல்லாம் சேர்த்து தான். நீங்கள் வாழ்வோன்னு நான் மட்டும்தான், அங்கேயே அது வாழ்வோம் இல்லை, அது கெட்டு போச்சு, நாரி போச்சு. நல்லா சிந்திக்கணும். ஞானங்கிறது சாதாரணம் அல்ல இல்லையா? ஞானம் எங்கே இருக்கிறது? ஞானம் உச்சத்தில் இருக்கிறது, முடிந்த பொருளாக இருக்கிறது. அப்போ வாழ்வோம்னு சொல்லும்போது யார் யாரிடம் எல்லாம் உங்களுக்கு தொடர்பு இருக்கிறதோ
அவர்களை எல்லாம் நீங்கள் வாழ வைத்து கொண்டிருக்கிறீர்கள், வாழ வைத்து கொண்டிருக்க வேண்டும். அப்பந்தான் நீங்கள் வாழ்வோன்னு. இப்போ ஒரு கடையில் போய் சாமான் வாங்குறீங்க, ஒரு உதாரணத்திற்கு. அந்த கடையில் போய் சாமான் வாங்கும்போது அந்த கடைக்காரனுக்கும் உங்களுக்கு தொடர்பு, அவன் யாராக இருக்கட்டும், அவன் முஸ்லீமாக இருக்கட்டும், இல்லை ஒரு கிறிஸ்தவனாக இருக்கட்டும், இல்லை உங்கள் ஜாதிக்கு புறம்பான ஜாதியாக இருக்கட்டும், இல்லை வெளிநாட்டுக்காரனாக இருக்கட்டும். இன்றைக்கி நம்ம கொடி பிடிக்கிற இடம்லாம் அந்த இடங்கள் தான். அது கார்ப்பரேட் வந்துட்டு அழிச்சிச்சு. அவன் பணத்தை போட்டு பண்ணுறான், செய்கிறான், நீ வாய்ப்பை கொடுக்குற இல்லையா? இங்கே உள்ளவன் ஃபாரினில் போய் வேலை பண்ணுறான்ல. இது அரசியல் ஆக்குற தன்மை இல்லையா? நன்றாக சிந்திக்கணும். இந்த பிரித்து பார்க்கிற தன்மை இருக்கிறது பாருங்க, அதுதான் அழிவு பாதையை காட்டும். எங்கே நீங்கள் பிரிக்கிறீர்களோ அங்கே நீங்கள் அழிகிறீர்கள் இல்லையா? நீனும் சுத்தமாக வாழு, நீனும் அதை பொருளை கொடு, நீனும் முயற்சி பண்ண. அதனால் அடுத்தவர்களை குறை சொல்வது, அடுத்தவர்களை அழிப்பது, அதெல்லாம் தவறான ஒரு கோட்பாடு. ஆனால் அதை வச்சு தான் இன்றைக்கி வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார். குடும்பத்திலிருந்து அரசியல் வரை அதுதான் நடக்குது. அதாவது எளியவர்களை குறை சொல்வது, இயலாதவர்களை மட்டம் தட்டுவது, இது ஒரு கூத்தாகவே இருக்கிறது. இது அறியாதவர்கள் கேட்டுக்கொண்டு அதை நம்பிக்கொண்டு நான் வாழ்கிறாதான் சொல்கிறேன். அந்த நம்பிக்கை அங்கெல்லாம் வந்துடுது. எவன் என்ன சொன்னாலும் அதை செய்கிறான். அவன் சொல்கிறான், எலுமிச்சம்பழத்தை எடுத்து நீ மூஞ்சில் நல்லா ராவுனேன்னா முகம் எப்படி இருக்கும்? நல்லா படப்படன்னு வரும். இவங்களும் வாங்கி வச்சுட்டு ராவணன் அங்கே எல்லாம் பொத்து போகும். ஆசிட்ல இதை சொன்னாலும் செய்வாங்க. நல்ல கார பவுடர் எடுத்துக்கங்க. அந்த கார பவுடர் அது ஸ்டைலாக சொன்னால் முடிஞ்சு போச்சு. என்னது அழகாக சொல்கிறான், அன்பர்களே கேட்டுக்கொள்ளுங்கள், இப்படி நீங்கள் பண்ணினீர்கள் என்றால் உங்கள் முகம் பளிச்சிடும். எப்படி? ஒரு ஸ்பூன் காரம், ஒரு ஸ்பூன் சுண்ணாம்பு, ஒரு ஸ்பூன் காரம், ஒரு ஸ்பூன் சுண்ணாம்பு, ஒரு டம்ளர், ஒரே டம்ளர் தான். அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்களாம். அது ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். அதை கரைக்கின்ற பொழுது ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது, அது கொஞ்சம் இதாக இருக்கணும். பாரு எவ்வளோ கரெக்டாக சொல்கிறாங்க. அது தப்புன்னா அவங்க சாதாரணமாக சொல்லியிருப்பாங்க. இந்த கூமுட்டை என்ன பண்ணோம் உடனே அதையே பார்த்துட்ருக்கோம். ஜாய் 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 போல் என்ன ஜாய் இல்லையா? இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உடனேயே அதை ஒரு நல்ல கரைத்து அதை அப்படியே இந்த பெயிண்டிங் ப்ரெஷ்ஷை எடுத்து அப்படியே வைத்து கொண்டு வெயிலில் போய் காட்டி முகம் என்னத்துக்கு ஆகும் அதையும் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா மூஞ்சி வெளுக்கணுமா? உனக்குள்ள மூஞ்சி அதுதானே. இப்போ என்ன சிக்கல் வந்துட்டுனா, நீ மற்றவனெல்லாம் பார்த்து கெட்டு போயிருக்கிறேன்னு அர்த்தம். இதுக்கு அர்த்தம் நீ ஒன்றை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தேன்னா இதெல்லாம் கவனிக்கவே மாட்டேன். அப்போ நீ கெட்டிருக்கிறியா நல்லவனாக இருக்கேங்கிறது தான் அந்த டெஸ்ட்டு. இவன் யார் என் மூஞ்சுக்கு சொல்கிறது? எனக்கு தெரியாது. என் மூஞ்ச யாராவது சொல்கிறோமா? உங்கள் மேலே தன்னம்பிக்கை இருக்கா இல்லையா? நீங்கள் 5 நாள் போய் ஃபேஷியல் பண்ணிவிட்டு 6ஆவது நாள் போகலைன்னா இருந்ததை விட மோசமாயிரும் மூஞ்சு. முதலாவது கொஞ்சம் பளபளான்னு இருக்கும், அப்புறம் என்ன ஆயிரும்? இருட்டடிச்சிடும். ஏன்னா அங்கே உள்ள சுரக்கக்கூடிய அந்த நீரெல்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்க, காய வச்சுருந்தாங்க, அறுத்து அவள் தோல் வறண்டு போயிடும், முகம் கரண்டுரும். இந்த தலை ஒழுங்காக இருந்தது நம்ம மக்களுக்கெல்லாம், அதாவது தமிழ்நாட்டு மக்கள் கேரளா மக்களுக்கெல்லாம் கூந்தல் கேட்கவே வேண்டாம் இல்லையா? எங்கள் அம்மா, நான் சின்ன வயசில் ஞாபகம் இருக்குது, இந்த கூந்தல் வந்து கால் வரை இருக்கும். என்ன பண்ணுவாங்க, தலையை பார்க்கும்போது இதை பிடிச்சி வச்சுக்கிடாம்பாங்க. அந்த முடி கீழே இருக்குதுல்ல, அதை எடுத்து நான் கையில் பிடிச்சி, இன்னும் ஞாபகம் இருக்குது, நிறைய இருக்கும். அதை நான் பிடிச்சி வச்சுருப்பேன். அவங்க இப்படி சீடு கொஞ்சம் கொஞ்சமாக அதை எடுத்து அப்படி பண்ணுவாங்க. தலையில் தேங்காய் எண்ணெய் ரொம்ப சுத்தம், வெறும் சுத்தமான தேங்காய் எண்ணெய் போதும். இதில் சீயக்கா, அந்த அக்கா, இந்த அக்கா, எல்லா அக்காவும் தலையில் ஏறி தலையை என்ன ஆகி போச்சுது, மொட்டை அடிச்சிச்சு. அவ்வளோ முடி உதுறதுக்கு காரணம் நீங்கள் போடக்கூடிய ஷாம்பு, சீயக்கான்னு கிடையாது. சீயக்கா வெறும் சீயக்கா பரவாயில்ல, அந்த சீயக்காவில் என்னெல்லாமோ சேருது இல்லையா? ஷாம்பில் என்ன ஆயிடுது, அவ்வளோ கெமிக்கல்ஸு. கொஞ்சம் நினச்சி பாருங்கள், உங்களுக்கு எவ்வளவு முடி வரணும், எவ்வளவு இருக்கணுங்கிறத அது வளர்க்குறது. நீங்கள் நல்ல ஆகாரங்கள் சாப்பிட்டீங்க, முறையான முறையில் பயன்படுத்துறீங்கன்னா அது வந்துட போகுது. வரலையா போயிட்டு போகுது. நல்ல ஞாபகம் வைக்கணும், முடி வெள்ளையாச்சுன்னா மூளை நிறைய இருக்குன்னு அர்த்தம்.
தலையில் முடி வெள்ளை ஆகலைன்னா இன்னும் மூளை அந்த அளவுக்கு வரலன்னு அர்த்தம். இப்போ புரிஞ்சுக்குங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. வெள்ளை முடி உங்களுக்கு வருதுன்னு சொன்னால் மூளை என்ன ஆகிட்டுது, அதாவது இப்போ ஒரு டம்ளர் இருக்குது, டம்ளர் அளவுக்குள்ளே தண்ணி இருந்ததுன்னா முடியெல்லாம் அப்படி கருப்பாக இருந்துகிட்ருக்கோம். மூளை அதுக்குள்ளே இருந்ததுன்னா அது மூளை கொஞ்சம் பெருகிட்டுதுன்னா தண்ணி வெளியே வரும் இல்லையா, இல்லையா? அந்த அளவு மூளை அதிகம் ஆக 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 அந்த முடி என்ன ஆகிறது? சந்தோஷமாக இருக்குல்ல? இல்லை, இது உண்மை. அதாவது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, அந்த அனுபவத்தை சொல்லுவார்கள். இந்த பார்த்திங்கன்னா பெரியவங்கள்லாம் வந்து என்ன ஆகுது, முடி ஏங்கிறதுனா ரொம்ப சிந்தனை பண்ணுகிற பொழுது, அதிகமாக சிந்திக்கின்ற பொழுது, இல்லையா, தலையில் வந்து எப்பவும் உஷ்ணமாக இருந்ததுன்னா வந்துடுது. இந்த மாதிரி போட்டு நீங்கள் கெடுத்துட்டிங்கன்னா முடி போயிடும். இயல்பாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இப்போ நம்ம அப்படி இல்லை, டிவியை பார்க்கணும், புக்கை பார்க்கணும், அடுத்தவங்கள்ட்ட கேட்கணும், அதெல்லாம் பார்த்து 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 ஒழுங்காக ட்ரெஸ் போட்டுட்டு போயிட்டுருப்பாங்க. அவள் போட்டு போகணும், அது இன்னும் லெக்கின்ஸா என்ன ஆகுது, அதுக்கப்புறம் வாங்கி லெக்கின்ஸை போட்டு கொஞ்சம் போக்கில் பொருள்ன்றோம். போச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம பாடிக்கு நமக்கு என்ன. நான் யாரையும் குறை சொல்ல வரல, இல்லை, நம்ம எங்கே நழுவி போகிறோம். அந்த இயல்பு வாழ்க்கையை விட்டு நழுகிறதுனால என்னாகுன்னா, உண்மையான உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இழந்து கொண்டிருக்கிற. இதெல்லாம் ஒரு காரணம், அதுதான் சொல்ல வரேன். கர்மாற்ற வாழ்க்கைக்கு இதெல்லாம் காரணம். கர்மா வேணும் பல வகையில் கொண்டு வந்துடலாம். கர்மா சேர்க்கறதுக்கு காரணமே கிடையாது. இப்போ ஒருத்தனுக்கு தண்டனை வேணும்னா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு, சும்மா அப்படி நின்றுட்டு ஏற்ற வீட்டில் உள்ள பொம்பளைய ஒரு தப்பாக ஒரு வார்த்தை சொல்லி இல்லை உள்ளே போய் கையை பிடிச்சி எடுத்துட்டான்னா முடிஞ்சு போச்சு, தூக்கி உள்ளே வச்சிட போகிறான். ஆனால் இவன் நல்லவன்னு ஒரு காரணங்கள்லாம் சொல்லணும், ஒரு நாள் நடக்குமா? ஒரு நாள் நடக்குமா? இவன் ஒரு தப்புமே பண்ணாமல் இருந்தால் கூட வெளியுள்ளவங்க வந்து கேட்குறாங்க அவன் எப்படின்னு. ஒரு தப்பையும் பண்ண மாட்டான், வெளியில் யார்ட்டையும் பேச மாட்டான், அவனால் எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு வச்சுங்களேன். இவனை பற்றி விசாரிக்க வராங்க, பக்கத்து வீட்டில் போய் கேட்குறாங்க அவர் எப்படி, சொல்ல முடியலங்க, வெளியே வரமாட்டேங்கிறான், ஒரு ஆள்கிட்டையும் வச்சுக்க மாட்டேங்கிறான். எப்படி கொடுப்பாங்க அது சர்டிஃபிகேட்? பார்த்தீங்கன்னா வெளியே வரமாட்டேங்கிறானா, ஒரு ஆள்கிட்டையும் வச்சுக்க மாட்டேங்கிறானா. அவனை பற்றி புரிஞ்சிக்கவே முடியலங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்கானே தெரில. அவனை என்ன பண்ணுவாங்க, டவுட் ஆகி விட்டுருவாங்க. அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கானோ தெரியலன்னா அவனுக்கு என்ன ஆயிரும், கொஞ்சம் யோசிப்பான். இவன் யார் வம்புக்கும் போகாதவன், அவன் வேலை உண்டுன்னு பார்க்கக்கூடியவனை, இல்லையா? அப்போ சமூகம் எப்படி இருக்கிறது? நீங்கள் அடுத்தவங்களை நம்பி வாழ்கிறதுன்னு சொன்னால் நம்ம அதுதான் முதல். இந்த நம்பிக்கையை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், பக்கத்து வீட்டுக்காரங்களான்னு நம்பி இவங்க அங்கே உள்ள கதையெல்லாம் அங்கே அடிப்பாங்க. இவன் சொல்லி முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வர்றதுக்குள்ளே 10 வீட்டுக்கு எப்படி தான் போச்சுன்னு தெரியல. இப்போ மாதிரி செல்ஃபோன்லையாவது சொல்லி தொலைச்சாருன்னு வைக்கலாம். நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்கும்போதே கூட சிலவங்க, நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த காலம் வேறு, இந்த காலம் வேறு. நீங்கள் ஒரு ஆள்கிட்ட பேச போகும்போது செல்லு வச்சுருக்காங்களா இப்போ உங்களுக்கு கண்டுபிடிக்கவே முடியாது. அவன் கையில் வச்சு பார்த்துட்டு இருப்பா. இவள் வந்தால் கண்டிப்பாக இவள் கதையெல்லாம் சொல்லுவான்னு அவன் ஃப்ரெண்டு சொல்லி வச்சுருப்பா. வந்தோடனே ஆன் பண்ணிடுடி, வந்த உடனே ஆன் பண்ணிடுடின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க, எதில் போட்டுருவாங்க, போட்டு ஆன் பண்ணி விட்டுட்டு உள்ளே வச்சுடுவோம். ஒன்றும் தெரியாது. ஈவன் நின்று பேசுவா. இது அங்கே எல்லாம் உள்ள ரவுண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் ரவுண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இவன் வீட்டுக்கு வந்தோன்னே ஒருத்தி ஃபோன் பண்ணுவாள். எங்கேருந்து? எர்ணாகுளத்துலேருந்து பண்ணுவாள். என்னக்கா இப்படி சொன்னியம்மா? இப்போ தானே சொல்லிட்டு வரேன். இது எர்ணாகுளத்துக்கு எப்படி டெலகிராமோட போச்சுதுன்னா இது ரூட்டு போயிடும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்பிக்கை என்பது அடுத்தவர்களிடம் வைப்பதில் இல்லை, மற்றவர்களிடம் வைப்பதில் இல்லை. ஏன்னா உங்களை பற்றிய உண்மை உங்களுக்கே தெரியாத போது நீங்கள் எப்படி மற்றவர்களை நம்பி உங்களை மாற்ற முயற்சிப்பது? அதான் என்னுடைய கேள்வி. உன்னை பற்றி நான் இப்படித்தான்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அடுத்த கட்டத்துக்கு நீ மற்றவனை நம்பலாம். இப்போ நீங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கை எங்கே சிதையுதுங்கிறதான் சொல்கிறேன். உங்களை பற்றியே முழுமையாக தெரியாமல் நீங்கள் அடுத்தவன்ட்ட நம்பினா, இப்போ நம்ம எங்கே போகணுன்னே நமக்கு ஒன்றும் தெரில, எந்த ஊருக்கு போகணுன்னே தெரியாத நிலையில் இப்போ ஒருத்தன் சொல்கிறான் நான் திருச்சி போகிறேங்கிறான், ஒருத்தன் பெங்களூர் போகிறேங்கிறான். அவன் பின்னாடி நம்ம போனால் நம்ம நிலை என்ன ஆகும்?
அவங்க கூட பெங்களூர் கிளம்பிடுவான், அவன் இழுத்துட்டு போயிடுவான். பெங்களூரில் போய் இறங்கினதுக்கு பிறகு தான் தெரியும், ஐயையோ நம்ம கன்னியாகுமரி போக வேண்டிய ஆள் இல்லை, இப்போ பெங்களூரில் வந்திருக்கோமே, முடிஞ்சு போச்சு, டைம் இருக்காது, லைஃப் போயிடும். இப்போ அப்படி தான் எல்லாரும் தொலைச்சிட்டு இருக்காங்க. பார்க்கிறவர்களை கேட்கிறவர்கள் பின்னாடி எல்லாம் பயணித்து கொண்டிருப்பதால் தன் பாதையை மறந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அப்போ முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது வேர் டு கோ இல்லையா? நம்ம போக வேண்டிய இடம் எது, நம்முடைய வாழ்க்கையினுடைய தன்மை என்ன? ஏன்னா நான் அதான் சொன்ன முதவே, இந்த கூட்டம் கும்பலுங்கிறதெல்லாம் ஒன்றுக்கு ஆகாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் தனித்தனியாலாம் இருக்கிறான். அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு செட்டுன்னு வைக்கிறோம் வைங்களேன், ஒரு செட்டு, அந்த செட்டில் எல்லாமே ஏன்னு சொன்னால் கரெக்டு, அப்போ அது ஏ செட்டுன்னு சொல்லலாம். இன்னொன்று பி செட்டுன்னு சொன்னால் எல்லாம் பியாக இருக்கணும், சி செட்டில் எல்லாம் சியாக இருக்கணும். ஆனால் இங்கே எல்லாம் அப்படியா இருக்குது. உங்கள் குடும்பத்துலேயே, உங்கள் வீட்டிலேயே நீங்கள் எல்லாம் உங்கள் வீடு உங்கள் குடும்பம்னு சொல்கிறீங்க. அப்பாவுக்கு குணம் வேறு, பையன் குணம் வேறு, அம்மா குணம் வேறு, வந்த பொண்டாட்டி குணம் வேறு, பெத்த பிள்ளை குணம் வேறு, வீட்டில் இருக்க பாட்டி குணம் வேறு, அவங்கவுங்க வாழ்க்கை வேறு. இதில் எதில் நீங்கள் ஒத்து போயிட்டீங்கிறீங்க? கருத்துலையா? கருத்துலேயும் நிரந்தரம் கிடையாது. அப்பா திமுகனா இவன் அண்ணா திமுக, பையன் போய் மதிமுகவுக்கு போடுவான், பொண்டாட்டிக்காரு அப்போ வேறு வித்தியாசமாக கம்யூனிஸ்ட்டு போய் நின்றுட்டுருப்பா. சொல்லுங்கள், எந்த வகையில் நீங்கள் ஒரு செட்டுக்குள்ளே அடங்குறீங்க? கேட்டால் மனிதன்னு சொல்லுவோம், வெல் அண்ட் குட், நாங்கள்லாம் மனிதர்கள், பாராட்டக்கூடியதான். ஆனால் நீங்கள் மனிதன்னு சொல்லிவிட்டு மனிதனை அழிக்காமல் இருக்கிறீங்களா? நான் மனிதனாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு மனிதனை தானே குறை சொல்கிறீங்க. இப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஐடென்டிட்டி, அந்த யூனிட்டிக்கு நீங்கள் எதை எடுத்து காட்டுறீங்கன்னா மனிதனுங்கக்கூடிய ஐடென்டிட்டியை தான் காட்டுறீங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் கேரக்டரை காட்ட முடியாது, உங்கள் லைஃப் ஸ்டைலை காட்ட முடியாது, உங்களுடைய டேஸ்ட்டை காட்ட முடியாது, உங்களுடைய பவுண்டரியை காட்ட முடியாது, உங்களுடைய ஃபினான்ஸை மற்றவங்களோட கம்பேர் பண்ண முடியாது, எந்த வகையிலும் கிடையாது. நீங்கள் சொல்லக்கூடிய ஒரே ஐடென்டிட்டி, வி ஆர் ஹியூமன். ஆனால் இந்த ஐடென்டிட்டியை போலித்தனமாக காட்டிக்கிட்டு நீங்கள் என்ன வேலை பார்த்துட்ருக்கீங்க? மனிதன் குறை சொல்வது, மனிதன் அழிப்பது, அதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறோம். அப்போ நீங்கள் அந்த ஐடென்டிட்டி காட்டுறதுக்கு என்ன ஆயிடுது? போலித்தனமாக இருந்தீங்களே. நீங்கள் மனுஷனை நீங்கள் காப்பாற்றலாம் செய்யணும், மனுஷனை பாதுகாக்கலாம் செய்யணும், மனிதனை உயர்த்திலாம் நீங்கள் காட்டணும். பக்கத்து வீட்டுக்காரங்களே, ஏற்ற வீட்டுக்காரங்களே, வேண்டாதவங்களெல்லாம் திட்டிகிட்டு இருக்கோம், குறை சொல்லிகிட்டு இருக்கோம். அவங்க யார்? மனுஷன் தானே. குழப்பத்தில் இருக்கிறோம், எதை நம்புகிறோம் எதை நம்பிட்டு இருக்கோன்னு தெரியாமல் வாழ்ந்து விட்ருக்கா. தான் சொல்கிறேன், மனுஷனையும் நம்பல, மதத்தையும் நம்பல, நீங்கள் நம்பிக்கைன்னு சொல்ல எதையுமே நம்பல. ஏன்னா இதெல்லாம் ஆணிவேரற்ற மரமாக இருக்கிறது நம்பிக்கை. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நம்பிக்கை ஆணிவேரற்ற மரமாக இருக்கிறது. உங்களையும் நீங்கள் நம்பல, மற்றவர்களையும் நம்பல, நம்புற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க. பிடிக்கிறவரை கரெக்டு, பிடிக்கலைன்னா வெட்டிடுவீங்க. அதான் நம்பிக்கை. நம்பிக்கை என்பது எப்படி இருக்குது? டெம்பரரியாக தான் ஓடிட்டு இருக்குது. அப்போ டெம்பரரி ஆனதுலேருந்து உங்களுக்கு பலன் எப்படி கிடைக்கும்? பெர்மனண்ட்டாக இருக்கணும். இப்போ நாயன்மார்கள் கதைகள்லாம் எடுத்துட்டிங்கன்னா அந்த நம்பிக்கையை எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா பெர்மனன்ஸிப்பை காட்டுவாங்க. அதனால தான் நாயன்மார்கள் தெய்வ நிலைக்கு சொல்ல காரணம் அதுதான். நன்றாக சிந்திக்கணும். நாயன்மார்களை தெய்வமாக சொல்வதற்கு காரணம் அவர்களிடம் இருந்த அந்த நம்பிக்கை என்பது உறுதிப்பாடு, மாறாமை, எந்த சூழலிலும் விட்டு கொடுக்காமை, அந்த உறுதிப்பாடு முழுமையாக, அதுதான் நம்பிக்கை இல்லையா? அடுத்த கட்டம், அவர்களிடம் இருந்த அந்த நம்பிக்கை மற்றவர்களுக்கு தீங்கு விளைவித்தால் அது சரியான நம்பிக்கை இல்லை. இப்போ இந்த நாயன்மார்களுக்குள்ளேயே இருக்கும், நீங்கள் நல்லா சிந்திக்கணும். அப்போ அங்கே அது ஞானம் இல்லை. அதனால தான் சொல்ல வரேன். இப்போ அந்த சிவனை குறை சொல்கிற பொழுது அடுத்தவர்களை வெட்டிடுறாங்க. வெட்டுறாங்களா இல்லையா? சிவனை பற்றி குறை சொன்னான்னொன்னே வெட்டிடுறோம், சிவதூஷணம் இல்லையா? இப்போ இவனை பொறுத்தளவுக்கு இவன் சிவனை நம்புகிறான், அது கரெக்டு, அவனுடைய நம்பிக்கை. ஆனால் அவன் சிவனை எப்படி நினச்சிருக்கிறான்? இறைப்பொருளாக நினைத்திருக்கிறான். அப்போ எல்லாமே சிவமயம்னு சொல்கிற பொழுது படைப்புகள் எல்லாம் சிவமயம் தானே.
படைப்பு சிவமயம் தானே இல்லையா? அப்போ அந்த படைப்புகளை அழிப்பதற்கு நமக்கு எப்படி உரிமை வரும்? அப்போ அந்த இடத்துல நம்பிக்கை என்ன ஆகிறது? வீணாகி போய்விடுது. அப்போ இறைவன்னு சிவனை நம்பின நம்பிக்கை அங்கே கெட்டு போகிறது. அவன் என்ன பண்ணுறான்? அதை சார்ந்து தலைவனாக வைத்து கொண்டிருக்கிறான். ஒரு கும்பலாகத்தான் நினைத்து கொண்டிருக்கிறான். அப்போ ஒரு கும்பலுக்காக அவன் போராடுகின்ற பொழுது மற்ற கும்பலுக்கு அவன் எதிர்ப்பாகிறான். அங்கே தான் அந்த உண்மை நிலை கெட்டு போகிறது. இப்போ மதங்கள் எல்லாம் சாய் முறிக்கப்பட்ட இடம் இந்த இடம்தான், எல்லா மதங்களும். ஆனால் மதங்களில் சொல்லப்பட்ட மதங்களுடைய நோக்கம் என்பது உயர்ந்தது. எல்லா மதமும் மனிதனை ஈடேற்றுவதற்காகத்தான் துவக்க பெற்றது. ஆனால் தங்கள் ஆளுமைக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று அந்தந்த மதத்தினுடைய தலைவர்களும் அதை சார்ந்தவர்களும் நினைத்ததனால் வந்த குற்றம்தான் அந்தந்த மதங்களுடைய சாயத்தை காட்டி கொடுக்குது இல்லையா? அப்போ நம்பிக்கை என்பது அங்கே அது உண்மையான நம்பிக்கை இல்லை. அப்போ நம்பிக்கை என்பது எப்படின்னு சொன்னால், யாருக்கும் பாதகம் இல்லாமல் இருக்க வேண்டும், எந்த காலத்திலும் மாறாததாக இருக்க வேண்டும். ரெண்டு விஷயம் வச்சுருங்க. நம்பிக்கை யாருக்கும் பாதகமற்று இருக்க வேண்டும், எந்த காலத்திலும் மாறாததாக இருக்க வேண்டும். அதுதான் நம்பிக்கை. அப்போ நம்ம வச்சிருக்க நம்பிக்கையெல்லாம் அப்படிப்பட்டதா? யோசிங்க இல்லையா? எல்லா மதத்திலையுமே இருக்கக்கூடியவங்க அவங்க மதத்துக்கு புறம்பானதுக்கெல்லாம் எதிர்ப்பு கொடுத்துருவாங்க, போராடிடுவாங்க, அழிச்சிருவாங்க. அப்போ அங்கே என்ன வந்துடுது? இவர்களால் மற்றவர்களுக்கு இழப்பு வருது இல்லையா? இவர்களால் இழப்பு வருகிறது. அப்போ அந்த நம்பிக்கை என்பது எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால் சுயநலமாகி விடுகிறது, தனக்கு சாதகமாக. நான் தான் சொல்லிருப்பேன், நம்பிக்கை என்பது எதிர்பார்ப்பில் இருக்கிறதுன்னு சொல்லியிருப்பேன் முன்னாடி இல்லையா? எதிர்பார்ப்பில் தான் நம்ம நம்பிக்கையை வைக்கிறோம், அதுதான் ஆபத்து. அப்போ நம்பிக்கைன்னா என்ன? வாட் இஸ் இட்? உண்மையாக நம்பிக்கை என்பது எது? நன்றாக சிந்திக்கணும். அப்போ அந்த நம்பிக்கை என்பது எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால், உங்கள் நம்பிக்கை எதில் இருக்கிறதுனா உங்கள் கர்மாவோடு இணைந்ததாக இருக்கிறது. நம்பிக்கை உங்கள் கர்மாவோடு இணைந்ததாக இருக்கிறது. நம்பிக்கை என்பது உங்களை இணைத்து வைத்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கை ஒரு பிடிப்பு. இப்போ எப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஒரு ஸ்டிக்கர் இருக்குது, ஸ்டிக்கருக்கு பின்னாடி கம் இருக்கும், அந்த கம் தான் நம்பிக்கை. ஒரு ஸ்டிக்கர் இருக்குது, அந்த ஸ்டிக்கரை ஒரு செவரில் ஒட்டுறீங்க, ஒட்டினா அது ஒட்டியிருக்குது. அந்த நம்பிக்கை இருக்கிறது வரை என்ன பண்ணோம்? அந்த ஸ்டிக்கர் அதில் ஒட்டிகிட்டு இருக்கோம். அந்த கம்மு காஞ்சிட்டதுன்னா அது கலந்து தானாக விழுந்துடும் இல்லையா? இதே மாதிரி தான் இப்போ நம்பிக்கை என்பது எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால், உங்கள்கிட்ட கம்மாகத்தான் இருக்கிறது. ஆனால் நீங்கள் வைக்கக்கூடியதெல்லாம் எங்கே இருக்குங்க? நீங்கள் போய் ஒரு இதில் ஒட்டுறீங்க, ஒருவரோடு நட்பு வைக்கிறோம், ஒரு நம்பிக்கையினோடு வைத்திருப்போம். அப்புறம் அது அந்த கம்மு காஞ்ச உடனே, நம்பிக்கை போன உடனே வெளியில் வந்துருந்தோம், பிரிஞ்சிருந்தோம் இல்லையா? அப்போ இதனால் பாதிப்பு என்ன உண்டாகிறதுன்னு சொன்னால், நீடித்த தன்மை போய் விடுகிறது, நம்முடைய குணம் மாறி விடுகிறது, கர்மா உண்டாக்கி விடுகிறது. இப்போ அதிலேயே இருந்துக்கிட்டு இருந்ததுன்னா அதோடு இருக்க லைஃப்லாம். இப்போ வெளியில் வந்துச்சுன்னா அப்புறம் எதுக்கு குப்பையில் தானே போடணும். அந்த எதற்காக அது ஒட்டப்பட்டதோ செய்யப்பட்டதோ அந்த பலன் அற்று போய்விடும் இல்லையா? அப்போ நீங்கள் யாரோடு சேர்கின்றீர்களோ, யாரோடு ஒட்டுகின்றீர்களோ, அப்போ உங்களை இணைப்பது எதுவாக இருக்கிறதுனா கர்மாவாக இருக்கிறது. அது தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், குழந்தையாக, யாராக இருக்கலாம். யாரோடு நீங்கள் ஒன்றுகிறீர்களோ அப்போ அந்த சார்ந்து இருப்பது இல்லையா? அந்த நம்பிக்கை என்பது உங்களை சார வைக்கிறது, அவர்களோடு இணைக்கிறது, அவர்களை சேர்த்து வைக்கிறது. அப்போ அந்த சேர்க்கையினால் வரக்கூடிய பலன் எப்படி கிடைக்கிறது? உங்களுக்கு உண்டாகுது. உங்களுக்கும் வரணும், சேர்ந்த இடத்துக்கும் வரணும், ரெண்டுக்கும் வரணும். இப்போ இந்த ரெண்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல அது அழிவை கொடுத்ததுன்னு சொன்னால் அந்த நம்பிக்கை தப்பாயிடும். இப்போ மனிதனுக்கு மனிதன் என்ன ஆகுறான்? ஒரு கொஞ்ச நாள் நம்புகிறான், விட்டு போயிருதான். அவங்க என்ன பண்ணுறாங்க? நம்ம அவங்க நம்பி வச்சுக்கிட்டு நம்மளை ஏமாற்றிட்டு போயிருந்தாங்க. அப்படிங்கிற போது அந்த நம்பிக்கை என்னவாகி விடுகிறதுன்னு சொன்னால் அது விஷமாக மாறிவிடுகிறது. நம்பிக்கை என்பது குற்றச் செயலாக மாறுகிறது இல்லையா? ஆனால் நம்பிக்கை அப்படி அல்ல. நம்பிக்கை எது?
நம்மளை இணைப்பது. இந்த நம்பிக்கை உங்களுக்கு எதற்கு வழங்கப்பட்டதுன்னு சொன்னால், கர்மாவில் இருந்து உங்களை இலக்கி எடுப்பதற்கு கொடுக்கப்பட்டது நம்பிக்கை. ஆனால் நம்ம தலைகீழ் சிந்தனையில் வச்சுருக்கிறோம், நம்மை இணைத்து வாழ வைப்பது நம்பிக்கைன்னு நினச்சிருக்கிறோம். நல்ல இதுதான் ஹைலைட். நம்ம நம்பிக்கையை இதுவரை எப்படி வைத்திருக்கிறோம்? நம்பிக்கையை நம்ம இணைக்கிறதுன்னு நினச்சிட்ருக்குறோம். ஆனால் உண்மையில் நம்பிக்கை உங்களுக்கு வழங்கப்பட்டது உங்களை என்ன பண்ணுறதுக்கு? பிரிப்பதற்கு. நன்றாக சிந்திக்கணும். உடனே நம்ம சொல்ல பிரிக்கிறது தேவையா, இணைக்கிறது தானே சரின்னு சொன்னால் அது கர்ம வாழ்க்கை. ஞான வாழ்க்கை வேறு. நான் அதான் முதவே சொன்னேன், கர்ம வாழ்க்கை ஒட்டுமொத்தமான கூட்டத்தை சொல்லும். ஞான வாழ்க்கை ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட தூய்மையை, தனிப்பட்ட சுதந்திரத்தை, இல்லையா, அதை பற்றி கவனிக்கும். இப்போ ஒவ்வொரு மனிதனும் திருந்தி வாழ வேண்டும் என்பது ஞானம். ஆனால் அவர்கள் திருந்துவார்களா உயர்வார்களாம் கிடையாது. எனக்கு எண்ணிக்கை வேண்டும் என்று எதிர்பார்ப்பது பக்தி யோகமாக இருக்கும். அவர்கள் கூட்டத்தை எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் ஞானம் ஒவ்வொருவனுடைய புனிதத்தை எதிர்பார்க்கிறது, ஒவ்வொருவனுடைய திருந்தி தூய்மையை எதிர்பார்க்கிறது. அப்போ எது முக்கியம்? அப்போ இந்த திருந்தி தூய்மையாக வேண்டும் என்றால் நீங்கள் அந்த கூட்டத்தை விட்டு விலகி வர வேண்டும், இழகி வர வேண்டும். ஆனால் அவங்க எதிர்பார்க்குறது எல்லாம் கம்மாக்கணுங்கிறான். அப்போ கூட்டத்தோடு நீங்கள் கம்மாகிற பொழுது என்ன வந்துடுதுன்னு சொன்னால், நீங்கள் அத்தனை பேரும் சேர்ந்துக்கிட்டு உங்களுக்கு ஆகாதவங்களை போய் என்ன பண்ணுறீங்க? போராடுறீங்க, எதிர்க்கிறீங்க, அழிகிறீங்க. ஆனால் தனிப்பட்ட முறையில் விலகுகின்ற பொழுது நீங்கள் உங்களை காப்பாற்றி கொள்வதற்கு என்ன பண்ணுறீங்க? அத்தனை பேரோடும் பகையற்ற ஒரு அமைதி, சாந்தத்தை, அன்பை பரப்புகின்றீர்கள். அப்போ எந்த வாழ்க்கை நமக்கு வேணும்? எந்த வாழ்க்கை வேணும்? ஒவ்வொருவரும் அறிவுபூர்வமாக உணர்ந்த ஒரு தூய்மையான புனித வாழ்க்கை வேண்டும். அத்தனை பேரும் இணைந்து கொண்டு இருந்து மற்றவர்களை அழிக்கின்ற வாழ்க்கை அல்ல. இன்றைக்கி அதான் நடக்குது. நாங்கள் அத்தனை பேரும் இணைஞ்சிட்டோம், கூட்டாக இருக்கிறோம், எல்லாரும் நம்பிக்கையில் வாழ்கிறோன்னு சொல்லிட்டு என்ன ஆகிறது? உலகத்தை அழிப்பதற்கு தயாராக இருக்கிறார். ஹிட்லருக்கு அந்த நிலை தான் நடந்தது. 1,00,000 பேர் அழிச்சான். அந்த அவங்க இனத்தில் உள்ளவங்களையே அத்தனை பேரையும் சாக வச்சான். மற்ற நாட்டுக்கு மேலாம் இப்போ யுத்தம்னு வந்த உடனே அப்படியே ஜப்பானுக்கு மேலே குண்டை போடுறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வாழறதுக்கா சாகிறதுக்கா? இல்லையா? அப்போ இதே ஒவ்வொரு தனிநபரும் திருந்து இருந்தால் இந்த செயல் வந்திருக்குமா? இப்போ நீங்கள் சொல்லுவீங்க பாதுகாப்புக்கணும். நான் தான் சொன்னேன், பாதுகாப்பு என்பது எங்கே வேணும்னா சுற்றி இருக்கவன் திருடனாக இருந்தா, எல்லாரும் நல்லவனாக மாறிட்டா. நீங்கள் எல்லாரும் நல்லவனாகிறதுக்குள்ள வழியை சொல்லிக் கொடுங்க. அதுக்கு யாரும் இறங்க மாட்டேங்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க? எல்லாரும் திருடன் திருடன்னே சொல்லி தான் பாடத்தை கற்றுக் கொடுக்குறான். அப்போ கேட்குறவனும் பார்க்குறவனும் அதை தானே பயன்படுத்திட்டு போவான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம சொல்லும்போதே திருடம்பா, யாரையும் நம்பக்கூடாதுப்பா. அப்போ இவனு என்ன ஆயிடுறான்? இவனையா அடுத்தவங்க என்ன சொல்லுவாங்க? இவங்க வீட்டில் சொன்ன மாதிரி தானே அந்த வீட்லேயும் சொல்லுவான், இன்னொரு வீட்லேயும் அதான் சொல்லுவான். அப்போ அத்தனை பேரும் எல்லாரையும் எப்படி பார்க்குறாங்க? திருடர்களாகத்தான் உருவாகி கொண்டிருக்கிறார்கள், திருடர்களாகத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ சமூகம் என்னைக்கு விடுதலை ஆகும்? எப்போ திருந்தோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ உங்கள் நம்பிக்கை உங்களை என்ன ஆக்குகிறது? வீணாக்குகிறது, உங்களை கெடுக்கிறது, உங்களை அழிக்கிறது. அப்போ இந்த சமூக நம்பிக்கையிலிருந்து தனி நம்பிக்கைக்கு நீங்கள் வெளியில் வரணும். அப்போ இந்த நம்பிக்கை என்பது, உங்கள் நம்பிக்கை என்பது அதனிலிருந்து ஒட்டி இருந்த அந்த ஒட்டுதலில் இருந்து நீங்கள் பிரிய வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் நல்லவராக வரணும். ஆனால் உடனே சொல்லுவாங்க, நாங்கள் 4 பேர் நல்லதுன்னா அத்தனை பேரும் சேர்ந்து அடித்து போடுவானேன்னு. நிச்சயமாக நடக்காது. நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இது தப்பாக உங்கள் மேலே சொன்னது. நீங்கள் அழியணுன்னா தான் அழிவீங்க. கூட்டத்தில் இருந்தாலும் அழிவீங்க. கூட்டமாகத்தான் ஜப்பான் இருந்தது இல்லையா? அழிக்கப்பட்டது. இப்போ நம்ம குடும்பத்தில் உள்ளவன் சாகாமல் இருக்கிறானா? மதத்தில் உள்ளவன் சாகாமல் இருக்கிறானா? ஆட்சியில் உள்ளவன் சாகாமல் இருக்கிறானா? இல்லையா? எப்பொழுது எது எது வருமோ அப்பொழுது அது நடக்கும். அந்த நம்பிக்கைக்கு வந்துடுங்க. நீ கூட்டத்தில் இருந்தாலும் சரி, தனியாக இருந்தாலும் சரி, நடக்கிறதா நடக்கும், இல்லையா? ஆனால் கூட்டத்தில் இருந்து அழிவு வருகின்ற பொழுது
அது நடக்கிறது தான் நடக்குது. ஆனால் அப்படி நடப்பதற்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உந்து விசையாக இருக்கிறீர்கள். அடுத்த நிலைக்கு நீங்கள் செல்கிற பொழுது இந்த தப்பான கர்மாவோடு செல்கிறீர்கள். நீங்கள் தனித்து வந்து விட்டீர்கள் என்றால் போன ஜென்மாப்படி நடந்துடும். ஆனால் இப்போ நல்லவனாக இருக்கும்போது அடுத்த ஜென்மாவில் நீங்கள் என்னவாயிருந்தீங்க? புனிதர்களாக இருப்பீங்க. பிறப்பற்ற நிலை உங்களுக்கு பெறும். நல்லா சிந்திக்கணும். கூட்டத்தோடு இருந்தாலும் தனியாக இருந்தாலும் இந்த ஜென்மாலும் நடக்கிறது தான் நடக்கும். ஆனால் நம்முடைய சிந்தனை என்ன? அடுத்த நிலை. அதுதான் திருவள்ளுவர் அழகாக ஒன்று சொல்வார். அவ்வியும் நெஞ்சத்தின் ஆக்கமும் செவியின் கேடும் நினைக்கப்படும். ஒரு குறள் உண்டு. அவ்வியின் நெஞ்சத்தின் ஆக்கமும் செவியின் கேடும் நினைக்கப்படும். என்ன சொல்கிறாருன்னா, அவ்வியின் நெஞ்சத்தின் ஆக்கம்னு சொன்னால், அவ்வின்னா கெட்ட தப்பான. இப்போ தப்பானவன் செய்யக்கூடிய நல்லதாக இருந்தாலும் சரி, தப்பானவன் நல்லது செய்தாலும், கெட்டவனாக இருக்கிறவன் தப்பானவன் நல்லது பண்ணாலும் கெட்டவனாக இருக்கிறவன் நல்லது செய்தாலும் இந்த ரெண்டுமே கணிக்கப்படும், குறிக்கப்படும். அவன் கெட்டது செய்தான்னு விடப்படாது. கெட்டவன் நல்லது செய்தாலும் குறிக்கப்படும், நல்லவன் கெட்டதை செய்தாலும் குறிக்கப்படும், பதிக்கப்படும். அதை தான் நினைக்கப்படுங்கிறார். அப்போ மனதில் யார் யார் என்னென்ன செய்கிறார்களோ அதெல்லாம் என்னப்படுகிறது? நீ நல்லது செய்தாலும் சரி, கெட்டதை செய்தாலும் சரி, நீ நல்லவனாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. அப்போ அத்தனை நிகழ்வுகளுமே என்ன செய்யப்படுகிறதுனா மனதில் பதிக்கப்படுகிறது. இந்த பதிக்கப்பட்டதுக்கு தக்க அடுத்த நிலை உங்களுக்கு உருவாகிறது. அதான் சொல்கிறார், செவ்வியின் நெஞ்சத்தின் ஆக்கமும் இல்லையா, அவ்வியின் நெஞ்சத்தின் ஆக்கமும் செவ்வியின் கேடும் நினைக்கப்படும். நினைக்கப்படும்னா பதிக்கப்படும். அது மீண்டும் உங்களுக்கு அதை புரட்டி பார்க்கப்படும். அப்போ நீங்கள் செய்த கர்மா அப்படி தான் உங்களுக்கு வாழ்க்கை உண்டாகிறதுன்னு சொல்லக்கூடிய பாடல் இது இல்லையா? நீங்கள் நல்லது செய்தாலும் கெட்ட என்ன செய்கிறீங்களோ அதெல்லாம் பதிக்கப்படுகிறது. அப்போ அதுக்கு தக்கவாறு வாழ்க்கையை உண்டாகிற பொழுது நாம் என்ன பண்ணணும்னா, இப்போ கூட்டத்தில் உட்காருகிற பொழுது என்ன வந்துடுதுன்னா, நீங்கள் நினச்சபடி இருக்க முடியாது. ஏன்னா கூட்டம் தப்பாக சென்று கொண்டிருக்கிறது, உங்களுக்கு அது தப்புன்னு தெரியுது, உங்களை விட மாட்டான், நீன்னு சேர்ந்தான் இருக்கணும். அப்போ கூட்டத்தாலே நீங்கள் தாக்கப்படுகிறீர்கள், கூட்டத்தால் நீங்கள் மாற்றப்படுகிறீர்கள், கூட்டத்தால் நீங்கள் என்ன படுகிறீர்கள்? அழிக்கப்படுகிறீர்கள். உங்கள் சுதந்திரம் பறிக்கப்படுகிறது. நான் கூட்டத்துக்காக நான் சேர்ந்துட்டப்பா, அவங்க கூட செய்யதான்பா ஆகணும். நிறைய திருட்டு பசங்க சொல்லுவாங்க, அந்த மாதிரி கூட்டத்தில் சேர்ந்துட்டான், கேங்கில் சேர்ந்துட்டான்னா இவன் நல்லவனானாலும் விட மாட்டான், இவனுக்கு அது ஒத்துக்கலைனாலும் அவங்களுக்காக அவன் செய்ய தான் ஆகணும். இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. மதங்களில் இருக்கக்கூடியவன் நல்லவங்களும் இருக்கிறாங்க, இது சரிதாங்க, நீங்கள் சொல்லதெல்லாம் கரெக்ட் தாங்க, ஆனால் நாங்கள் அப்படி தாங்க பேசி ஆகணும், நாங்கள் அப்படி தாங்க வாழ்ந்தாகணும், நாங்கள் அப்படி தாங்க போயாகணும். அப்போ என்ன ஆகுறாங்க? மனசை அறிவு தெரிஞ்சு அவங்க அப்படி தான் இயங்க வேண்டிய சூழல் உண்டாகிறது. அப்போ நம்பிக்கை என்ன பண்ணுகிறது? அந்த மதத்தின் மீது, அந்த கோட்பாடின் மீது வைத்த நம்பிக்கை அவர்களை மீட்க விடாமல், திருந்த விடாமல் அப்படியே இழுத்து செல்கிறது. அவங்களுக்கே தெரியுது நம்ம மனிதனுக்கு புறம்பாக இருக்கணும், அவங்க மனிதனை பற்றி சிந்திக்க மாட்டாங்க, எங்கள் கோட்பாடு தான் முக்கியம்பாங்க. அப்போ அங்கேயே தப்பு இல்லையா? எப்போ நீங்கள் மனிதத்தை மறந்து விட்டீர்களோ நீங்கள் மனிதன் அல்ல. மனிதத்தை மறக்காதீர்கள் இல்லையா? அப்போ எல்லாரும் மனிதர்களுக்கு கூடிய உணர்வு வேணும். அப்போ எங்கெல்லாம் உங்களுக்கு இந்த மனிதத்தன்மையை மறக்க வைக்கிறதோ அந்த இடத்தெல்லாம் விட்டு நீங்கள் ஒதுங்கிடணும். கர்மா வராத இடங்கள் நீங்கள் சேர்ந்துட்டிங்கன்னா கர்மா வந்துடும். புரியுங்களா? அப்போ வாழ்வோம் என்பது நாம் வாழ்கிறதில்ல, நாம் யாரோடெல்லாம் சேர்ந்துருக்கிறோமோ அத்தனை பேரும் பரிசுத்தமாக எந்த கர்மாக்குள் சிக்காமல், யாருக்கும் இழப்பு வராமல், யாருக்கும் அழிவு வராமல் இல்லையா, எந்த குறையும் சொல்லப்படாமல் வாழ்வோம். அந்த டிசிஷன் வாழ்வோம், அப்புறம் வாழ்விப்போம். இந்த கருத்தை, இந்த கோட்பாட்டை மற்ற எல்லா உயிர்களுக்கும் நாம் பரப்புவோம், நாம் செய்வோம். அப்போ எல்லாரும் வாழணுங்கிறது தான் கோட்பாடு. நாம் மட்டும் வாழணுங்கிறது தப்பு. அப்போ நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், ஒவ்வொரு மதமும் நாம் மட்டும் வாழணும், ஒவ்வொரு கட்சியும் நாம் மட்டும் வாழணும், இதை தானே வச்சுக்கிட்டு அவங்க முன்மொழிஞ்சு போகிறாங்க. அப்போ அங்கேயே பேசிக் தப்பு இல்லையா? அவன் சொல்கிறது என் கட்சி தானே நான் பார்க்க முடியும், அதை எப்படி நான் பார்க்க முடியும் ஏன்னு சொன்னால் ஒட்டுமொத்த உலகுக்கு தப்பாக விடுகிறார்கள்.
இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னால், கீழே நின்றுட்டு மேல் கூரையை உடைக்கிற மாதிரி, ரூஃபை கீழே நின்றுட்டு இவன் இந்த கம்பை பிடிச்சிருக்கான், அவன் அந்த கம்பை பிடிச்சிருக்கான், இருக்கக்கூடிய ரூஃபை ஒவ்வொருத்தரும் இழுக்கிறான். விழுந்தா அத்தனை பேர் இருக்கான், அவன் மட்டும் போக மாட்டான். இப்போ சுற்றி கம்பில் விட்டுருக்கு, மேலே பெரிய ரூஃப் போட்டிருக்குது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அந்த தூணை உடைக்கிறான்னு வச்சுக்கங்க. ரூஃபில் இருந்தால் என்ன ஆகும்? அப்போ அதை பற்றி கவலை இல்லைன்னு சொன்னால் இவன் மனுஷனே இல்லையே. யோசிச்சு பாருங்க, மனிதனை வேட்டையில் ஆடுறான். அப்போ அந்த கருத்து நல்ல கருத்தா? அப்போ அவர்களை நாம் நம்பி செல்வது, அவர்கள் மீது நாம் நம்பிக்கை வைப்பது எவ்வளவு அறிவீனம். அப்போ நம்ம தெளிவில்லாமல் இருக்கிறோம். நல்லா சிந்திச்சு பாருங்கள். அப்போ நம்பிக்கை என்பது சும்மா கண்டிடத்தெல்லாம் வைக்கிறதல்ல, அடுத்தவர்கள் மீது வைப்பதல்ல. நம்பிக்கை என்பது உண்மையின் மீது வைப்பது. நம்பிக்கை என்பது நிரந்தரத்தின் மீது வைப்பது. அதுதான் நம்பிக்கை. எது நம்பிக்கை என்று சொன்னால், உண்மையின் மீது வைப்பது, நிரந்தரத்தின் மீது வைப்பது. அப்போ நிரந்தரத்தில் வச்சிங்கன்னா எந்த காலம் நீங்கள் இருக்கிற அது அழியாது, மாறாது இல்லையா? ஆனால் அதே நேரத்தில் இப்போ நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. இப்போ ஒரு கோட்பாட்டில் இறங்கிட்டாங்கன்னா சாகிற வரை அந்த கட்சிக்காக உழைச்சிட்டு சாகிறவன் இருக்கிறான். அதை நம்பிக்கைன்னு சொல்கிறான். அது 50% கரெக்டு. ஆனால் 50% என்ன ஆகுதுன்னா, இவன் கட்சிக்காக அடுத்த கட்சிக்காரனை கொலை பண்ணுறான், அடுத்த கட்சிக்காரனை திட்டுறான், அடுத்த கட்சிக்காரனுக்கு வேட்டு வைக்கிறான். அப்போ என்ன ஆயிடுது? நீ நிரந்தரத்தில் இருக்கிற கரெக்டு, ஆனால் என்ன பண்ணிடுற? உண்மையில் இல்லை, மெய்யில் இல்லை இல்லையா? உயிர் தத்துவத்தில், இறை கோட்பாட்டில், அந்த மனித தன்மையில், அன்பில் நீ இல்லை. அப்போ 50% தான். அப்போ இன்றைக்கி முழுக்க அப்படி தான் இருக்குது. என் கட்சிக்காக நான் சாகிறேன், என் மதத்துக்காக சாகிறேன், என் ஜாதிக்காக சாகிறேன் என்று சொல்வது என்ன ஆகுதுன்னா, அடுத்தவர்களை பகைத்து கொண்டு, அடுத்தவர்களை அழித்து கொண்டு வாழ்கின்ற நம்பிக்கையாக இருக்கிறது. அந்த நம்பிக்கை ஆபத்து. அது பாம் மாதிரி. பெல்ட்டை கட்டலாம், பாம்பை கட்டலாமா? சுற்றி பாமை பெல்ட்டுன்னு கட்டியிருந்தால் என்ன ஆகும்? அவனும் போய் மற்றவனே அடிச்சிருவான் இல்லையா? அப்போ அந்த நம்பிக்கை ஆபத்தான நம்பிக்கை. அதான் சொல்கிறேன். ஆனால் அதை பெருமையாக பேசுவோம், நான் உண்மையாக இருக்கேன். எதுக்கு? என் கட்சிக்கு உண்மையாக இருக்கிறேன். நீ ஒன்றை சார்கின்ற பொழுது மற்றதுக்கு என்ன ஆயிருத? பகையாயிருத. அதான் நான் சொல்ல வரேன். பகையற்ற வாழ்க்கை அதுதான் பிறப்பற்ற தன்மையை தரும். பகை வந்தாலே பதிவு வந்துவிடும், பகை வந்தால் கோபம் வந்துவிடும், பகை வந்தால் தவறு வந்துவிடும் இல்லையா? அப்போ பகையற்ற வாழ்க்கை உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்கள் இந்த நம்பிக்கையை பற்றி முதலாவது நல்ல சிந்தனை வேண்டும் இல்லையா? அப்போ எதை நம்புவது, எப்படி நம்புவது என்கிற சிந்தனைக்கு வருகின்ற பொழுது நீங்கள் நம்ப வேண்டியது உண்மையை, தர்மத்தை. தர்மம்னு சொல்கிறதே பயமாக இருக்குது. ஏன்னா அவங்கவுங்க தனித்தனி தர்மம் வச்சுட்டு இருக்காங்க இல்லையா? இது எங்கள் தர்மம், இது எங்கள் தர்மம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அப்படி தான் இன்றைக்கி வாழ்ந்துட்டுருக்காங்க. என் தர்மத்துக்காக நான் வாழ்கிறேன்னு. ஆனால் அடுத்த சமூகத்திற்கு, அடுத்த இனத்திற்கு, அடுத்த மக்களுக்கு அது ஆபத்தாக இருக்கிறது. அதனால் நான் சொல்வது இறை தர்மம், இறை சட்டம், இறை சிந்தனை. இறை சிந்தனையில் ஒட்டுமொத்த உயிர்கள் பேதமற்ற நிலையில் எல்லா மனிதர்களும் சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் வாழ்விப்போம். முதல்ல உங்கள் அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் வாழணும். அப்புறம் வாழ்விக்கிறது எல்லாரையும் வாழ்விக்கணும். உங்களை மட்டும் வாழ்விக்கிறேன்னு வரக்கூடாது. இன்றைக்கி அதான் நடக்குது. நம்ம கட்சிக்காரங்களுக்கு போஸ்டை கொடுப்பா, நம்ம கட்சிக்காரங்களுக்கு இடத்த கொடுப்பா, நம்ம கட்சிக்காரங்களுக்கு காசை கொடுப்பாங்கிறான், நம்ம ஜாதிக்கு செய்யுங்கிறான். அது வாழ்விக்கிறது இல்லை, அது டேஞ்சர். அது என்ன பண்ணுறான்? நம்மளே அடுத்த வீட்டுக்கு நெருப்பு வைக்கிற மாதிரி. நம்ம வீட்டுக்கு பாயதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. தங்களை பாதுகாப்பதாக பக்கத்து வீட்டுக்கு சுற்றுப்புறத்திற்கெல்லாம் நெருப்பை வைத்து கொண்டிருக்கிறார்கள், பாதுகாப்புன்னு நினச்சி. வெரி டேஞ்சர் இல்லையா? அப்போ வாழ்விப்போம், வாழ்வோம்ங்கிறத எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல உங்களை சுற்றி உள்ள அந்த சர்க்கிளை நீங்கள் என்ன பண்ணணும்? வாழணும். அதோடு சேர்ந்து அன்பாக அறத்தோடு நீங்கள் வாழணும், அறிவோடு வாழணும். வாழ்ந்துட்டு ஒட்டுமொத்த மனித குலத்திற்கு
ஒட்டுமொத்த உயிர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? வாழ்வை வழங்க வேண்டும், வாழ்வதற்குள்ள வழிகாட்டுதல்களை செய்ய வேண்டும். அதுதான் தொண்டு. அப்போ வாழ்வி போனால் நம்மளை சார்ந்தவர்களுக்கு மட்டுமல்ல, வாழ்வோம்னா நாமும் மட்டுமல்ல. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கை என்பது சுயநலமாக இருக்கக்கூடாது, அடுத்தவர்களுக்கு பாதமாகவும் இருக்கக்கூடாது, இல்லையா? புரிஞ்சுதாப்பா? அப்போ நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும்? சுயநலமற்ற நம்பிக்கை, சுயநலமற்ற நம்பிக்கை வேண்டும். அப்போ சுயநலமற்ற நம்பிக்கை தான் உண்மையான அன்பு. சுயநலமற்ற நம்பிக்கை தான் உண்மையான அன்பு. அதுதான் உண்மையான இறைநேசம், அதுதான் உண்மையான மனிதநேயம். உண்மையான மனிதநேயம் ஒட்டுமொத்த மனிதர்களையும், இன மொழி மத வேறுபாடுகளுக்கு அப்பால் எல்லா மனிதர்களையும் நேசிக்கக்கூடிய தன்மை வேண்டும். அதுதான் உண்மையான நம்பிக்கை. அங்கே வைக்கணும் நம்பிக்கையை. நம்ம நம்பிக்கையை எங்கே கொண்டு வைக்கிறோம்? நமக்கு வேண்டியவன் பாக்கெட்லாம் போட்டுட்டு போகிறோம், இல்லையா? நீங்கள் நமக்கு வேண்டியவனுக்குன்னு போடும்போது அது மற்றவர்களுக்கெல்லாம் அது புறம்பாகி விடுகிறது. எனவே ஞான சிந்தனையில் நீங்கள் ஞானத்தில் அடியெடுத்து வைக்கின்ற பொழுது, ஞானத்தினுடைய தேடுதலை எதற்காக என்றால் இறையோடு சேர்வதற்கும் பிறப்பற்ற நிலைக்கும். அதற்குத்தான் ஞானம், இல்லையா? அப்போ ஞானத்தில் ஒருவன் முதிர்ந்து விட்டான், ஞானத்தில் ஒருவன் இறங்கி பயணிக்கின்றான்னு சொன்னால் அவன் இறையை நோக்கி பயணிக்கின்றான், பிறப்பற்ற நிலைக்கு தன்னை தயார்படுத்துகிறான்னு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த நிலை வர வேண்டும் என்றால், அந்த பிறப்பற்ற நிலைக்கு நாம் செல்லணும்னு சொன்னால் மனப்பதிவற்ற நிலை வேண்டும். மனப்பதிவற்ற நிலை நமக்கு வேண்டுமென்றால் நாம் வாழ்கின்ற மனிதரோடு கர்மா உருவாகாத ஒரு நிலையை நாம் உண்டாக்க வேண்டும். அப்போ கர்மா உருவாகாத நிலை எதில் உண்டாகும் என்றால், எங்கே உண்டாகும் என்றால் வாழ்வோம் வாழ்விப்போம். அந்த வாழ்வோம் என்பது நம்மை சார்ந்தவர்கள், இல்லையா? நம்மை சார்ந்தவர்களை அனுசரித்து கொண்டு பகையற்று, இல்லையா, இன்பமாக வாழ்வதும், ஒட்டுமொத்த இந்த உயிர்கூட்டங்களுக்கு மனித குலத்திற்கு வழிகாட்டுவதும் தான் வாழ்விப்போம் என்பதை புரிந்து கொண்டீர்கள் என்றால், நம்பிக்கை என்பது நீங்கள் வைத்த மாதிரி ஒரு சின்ன சாதாரண வளையம் அல்ல. இந்த நம்பிக்கை என்பது அத்தனை உயிர்களுடைய கவசமாக, நம்பிக்கை என்பது உங்களுக்கு பிறப்பற்ற நிலையை தரக்கூடிய மருந்தாக இருக்கிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கணும். அப்போ பிறப்பற்ற மருந்து உண்மையான நம்பிக்கை, பிறப்பற்ற மருந்து உண்மையான நம்பிக்கை. உண்மை மீது வைக்கின்ற நம்பிக்கை உங்களுக்கு பிறப்பையாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம வைக்கிறது உண்மையில் வைக்கல. உண்மைன்னு சொல்லி பொய்யை தான் உண்மையாக நினைத்து கொண்டிருக்கிறோம். நான் அதுதான் சொல்லியிருப்பேன், உண்மை என்பது ஒன்றாக மட்டும் இருக்க வேண்டும். உலகத்தில் அத்தனை பேரும் ஏற்றுக்கொண்ட விஷயமாக இருக்க வேண்டும் உண்மை, இல்லையா? ஒன்று இரண்டானால் பொய்யாகி விடுகிறது. அப்போ உங்களுடைய இறை கொள்கை, தெய்வ கொள்கை, உங்களுடைய மத கொள்கை, ஜாதி கொள்கை, அரசியல் கொள்கை, குடும்ப கொள்கை எல்லாமே தனித்தனியாக பிரிந்து கிடக்கிறது, இல்லை? ஆளாளுக்கு என்ன பண்ணுறோம்? ஒவ்வொன்றை வைத்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஆளாளுக்கு ஒவ்வொன்றை வைத்து கொண்டிருக்கும் போது அது எப்படி கூட்டாக முடியும்? அப்போ அங்கே சிந்திக்கணும். அப்போ ஒவ்வொருவரும் தனித்தனி. அப்போ ஒவ்வொருவரும் திருந்த வேண்டும், ஒவ்வொருவரும் சுதந்திரமாக இருக்க வேண்டும். ஒருவன் அடுத்தவனை அழிக்கக்கூடாது, அடுத்தவனுடைய வாழ்க்கைக்குள்ளே இன்னொவன் நுழையக்கூடாது என்கின்ற அந்த தத்துவத்தை நாம் நம்ப வேண்டும். அப்போ எதை நம்ப வேண்டும்? எதை நம்ப வேண்டும்? எதை நம்பணும்? ஒவ்வொருவரும் சுதந்திரமாக வாழ வேண்டும், இல்லையா? ஒவ்வொருவரும் அடுத்தவர்களுக்கு பாரம் இல்லாமல் வாழ வேண்டும், ஒருவருடைய வாழ்க்கைக்குள் ஒருவர் நுழையக்கூடாது என்பதில் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். அதை தான் நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கை வருகின்ற பொழுது தான் இந்த மண்ணில் என்ன அறம் ஓங்கும், அறிவு ஆட்சி செய்யும், இறைத்தன்மை பிரகாசிக்கும், பிறப்பற்ற நிலை உண்டாகும். நன்றாக சிந்திக்க வேண்டும். அதுவற்று நீங்கள் இதுவரை நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை என்பது நம்முடைய எதிர்பார்ப்புக்கு, தேவையானவர்களுக்கு, வேண்டியவர்களுக்கு எல்லாம் நாம் அதை நம்பிக்கை என்ன பண்ணுறோம்? அந்த பொறி போடுற மாதிரி, இந்த குளத்தங்கரையில் போய் இன்னும் பார்த்திங்கன்னா மீனுக்கு பொறி போடுவாங்க. அப்படி போட்டு மீனை வரவழைக்கிற மாதிரி, இந்த லஞ்சம் கொடுக்குற மாதிரி நம்ம நம்பிக்கையை வச்சுருக்கோம். ஒன்றை நம்புகிறோம்பா அப்படின்னு சொல்லி வேலை வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கிறோம். நமக்கு வேண்டியவர்களுக்கு மட்டும் அனுசரணையாக நம்பிக்கைங்கிறத
தூக்கி போட்டு அவனை உருவாக்கி வச்சுருக்கோம். இது ஏமாற்றுத்தனம், இது நிற்காது, இது மீண்டும் மீண்டும் அழிவையும் கர்மாவையும் கூட்டும் என்பதால் எது நம்பிக்கை என்ற சிந்தனையை மனதில் ஊன்றி வையுங்கள். தனிப்பட்ட ஒவ்வொருவரும் சுதந்திரமாக வாழ வேண்டும். ஒருவருடைய சுதந்திரத்திற்குள் அடுத்தவர்கள் நுழையாத நிலையில், இல்லையா, யாருக்கும் துன்பம் விளைவிக்காத தன்மையில் மனித குலம் ஓங்குவதற்கு யார் பாடுபடுகிறார்களோ அவர்கள்தான் நம்பிக்கையை உணர்ந்தவர்கள் என்று சொல்லி இந்த உபதேசத்தை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வாழ்வோம் வாழ்வோம்.